ஓகே. ஸ்டூடெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாருக்குமே. என்னோட வாய்ஸ் கிளியரா கேக்குதாமா உங்களுக்கு? ஓ சரி. ஓகே, சரி. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் கிளாஸ் பாஸ் பேப்பர் கிளாஸ்ல 2022ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல என்னது படிச்சோம்? நாங்க எம்சிக்யூல எது பார்த்தோம் லாஸ்டா டிஸ்கஸ் பண்ணது? கொஞ்சம் ஞாபகம் இல்லை, ஜஸ்ட் எது பார்த்தோம் லாஸ்டா? பெருசா ஞாபகம் இல்லை பாஸ் பேப்பர்ல. எத்தனையாவது கேள்வி? 30வது கேள்வியா பார்க்கணும் இன்னைக்கு? ஷூரா 30வது கேள்வியா பார்க்கணும்? ஆமா தானே, எஸ் எஸ் எஸ், ஆமா ஞாபகம் இருக்கு. ஓகே, சரி. ஸோ அப்போ நம்ம இன்னைக்கு பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா 30வது கேள்வியில இருந்து நாங்க பார்க்கணும். ஓகேயா? ஸோ 30வது கேள்வி லாஸ்டா பார்த்தோமா இல்லையா? பார்க்கலையா? 30வது கேள்வி ரெடி? 29 பார்த்தோம்னு நினைக்கிறேன். எஸ். டிஜேசி மாமர செய்கையை கொண்டுள்ள போது உலர் வளையத்தில் உள்ள காற்று வீசும் இடம் ஒன்றில் பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். 30வது கேள்வி தான் பார்க்கணும் தானே? ஓகே, சரி. அப்போ நாங்க பார்க்க போறது அடுத்தது. ஓகேயா? ஓகே, அடுத்து நாங்க பார்க்க போறது 30வது கேள்வி. கவனிங்க. டிராக்டர் ஒன்றின் குளிர்த்தல் முறைமையில் உள்ள வெப்ப கட்டுப்படுத்தியின் பிரதான தொழிற்பாடு. உனக்கு தெரியும், குளிர்த்தல் தொகுதியில நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் கூலிங் சிஸ்டம். ஓகேயா? கூலிங் சிஸ்டம் பத்தி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன். ஓகேயா? 30வது கேள்வி. சார் ஓம் சார். பார்த்துட்டேன். 30வது ஓ 30வது கேள்வி பார்த்தாச்சா? ஓம் சார். அப்ப 31ல இருந்து பார்க்கணும். ஓகே, சரி. வினாயில 31ற்கு விடையளிப்பதற்கு பின்வரும் பசுமை இல்லத்தின் வரிபடத்தை பயன்படுத்துக. நல்லா கவனிச்சுக்கோ. உங்களுக்கு இப்ப பசுமை இல்லத்தின படம் ஒண்ணு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்த படத்தை பார்த்தீங்கன்னா உனக்கு கிளியரா விளங்குது. இது ஒரு பசுமை இல்லத்தின படம். இந்த பசுமை இல்லம்னு நம்ம சொல்லும் போது உனக்கு தெரிஞ்சிருக்கணும், இந்த பசுமை இல்லம்னு நம்ம சொல்றது என்னதுன்னு கேட்டீங்கன்னா பாதுகாக்கப்பட்ட மனை. அப்ப இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோ. இந்த கேள்வியை கேட்ட கேள்வியை பாரு. மேற்குறித்த வரிபடத்தில் காட்டப்பட்டுள்ள பசுமை இல்லத்தினுள் நிலவும் வெப்பநிலையை குறைப்பதற்கு. எப்படி? நிலவும் வெப்பநிலையை குறைப்பதற்கு. விளங்குதா? நிலவும் வெப்பநிலையை குறைப்பதற்கு இந்த 5 ஆன்சர்ல எது சரியான ஆன்சர்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் 5 ஆன்சரையும் வாசிச்சு பார்ப்போம். அப்பதான் எங்களுக்கு என்னது விளங்கும், இதுல எது சரி எது பிழைன்றது எங்களுக்கு தெரிய வரும். அவ மேற்குறித்த வரிபடத்தில் காட்டப்பட்டுள்ள பசுமை இல்லத்தினுள் நிலவும் வெப்பநிலையை குறைப்பதற்கு முதலாவது பாருங்க, உள்ளிழுவை மின்விசிறி. அது என்ன உள்ளிழுவை மின்விசிறி? நான் உனக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் உள்ளிழுவை மின்விசிறினா? உள்ளிழுவை மின்விசிறி அப்படின்னா என்னது? வெண்டிலேஷன் ஃபேன். உள்ளிழுவை மின்விசிறின்றது உள்ளுக்கு எடுக்கிறது, காத்த உள்ளுக்கு எடுக்கிறது. ஓகேயா? வெளியகற்று மின்விசிறின்னு சொன்னாதான் அது எக்ஸோஸ் ஃபேன். விளங்குதா? அப்ப இந்த இடத்துல தெரிஞ்சிருக்கணும், உள்ளிழுவை மின்விசிறி ஈரமெத்து. உனக்கு தெரியும் ஈரமெத்துன்னு சொல்றது அவங்க என்னது? ஈரமான மெத்தை முறை என்ன டெக்னிக் சொல்லுவாங்க? எஸ், ஃபேன் பேட் டெக்னிக் அல்லது ஃபேன் பேட் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஈரமெத்தை முறைன்னு சொல்லுவாங்க. உண்மையா ஈரமெத்தை முறை எதுக்கு தெரியுமா பயன்படுத்தப்படுவது? மெயினா ஈரப்பதன் குறையும் போது அதை கூட்டுறதுக்காக தான் ஈரமெத்தை முறை பயன்படுத்தப்படும். உனக்கே தெரியும், ஈரப்பதன் கூடும் போது, சாரி, ஈரப்பதன் குறையும் போது அதை கூட்டுறதுக்காகனா என்ன அர்த்தம்? ஈரப்பதனை கூட்டுறதுக்காகனா என்ன அர்த்தம்? அது ஆப்போசிட் என்ன? வெப்பநிலையை என்ன செய்யறதுக்காக? குறைக்கிறதுக்காக. ஓகேயா? முதலாவது கொடுத்திருக்கு உள்ளிழுவை மின்விசிறின்னு கொடுத்திருக்கு. ஓகேயா? உள்ளிழுவை மின்விசிறி ஏபி ஆகிய பக்கங்கள்ல பாத்தீங்கன்னா பொருத்தப்பட வேண்டும்னு கொடுத்திருக்கு. அது பிழை. விளங்குதா? காரணம் என்னன்னா, நம்ம ஒரு வெப்பநிலையை குறைக்கிறதுக்கு பாத்தீங்களா இருந்தா எதை பயன்படுத்துவோம்? பிரதானமா 2 விஷயத்தை பயன்படுத்தும். ஓகேயா? ஒண்ணு பாத்தீங்களா இருந்தா இந்த ஈரமெத்தை முறை இருக்குது, ஃபேன் பேட் சிஸ்டம். இந்த ஃபேன் பேட் சிஸ்டம் மூலமா பாத்தீங்களா இருந்தா ஈரப்பதன் அதிகரிச்சு வெப்பநிலையை குறைச்சிடும். ஒன்று. ரெண்டாவது பாத்தீங்களா இருந்துச்சுன்னா வெளியகட்டு மின்விசிறி. ஓகேயா? வெளியகட்டு மின்விசிறி உங்களுக்கு தெரியும், வெளியகட்டு மின்விசிறின்னு சொல்றது எக்ஸோஸ் ஃபேன். ஓகேயா? உங்களுக்கு தெரியும், எக்ஸோஸ் ஃபேன் மூலமா நாங்க என்ன செய்வோம்? வெப்பநிலையை நாங்க என்ன செய்வோம்? கட்டுப்படுத்திக் கொள்ளும். எக்ஸோஸ் ஃபேன் மூலமா நாங்க என்ன செய்வோம்? வெப்பநிலையை
கட்டுப்படுத்திக் கொள்வோம், அதாவது குறைச்சிக் கொள்வோம். ஓகே, வேற ஏதாவது இருக்கா மெத்தட்? கூரைக்கு கீழே என்ன செய்யறது? எலம் நெட். எஸ். எலம் நெட்ன்றது என்னவா தொழிற்படக்கூடியதுன்னா வெப்ப வடி அல்லது வெப்ப வெப்பத்திரை. திரையாக. வெரி குட். தெர்மல் ஸ்கிரீன் சொல்லுவாங்க. வெப்ப வடி Thermal அல்லது screen. வெப்ப திரையாக தொழிற்படக்கூடியது அலம் நெட்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, அலம் நெட். ஓகே, இந்த விஷயங்கள் எல்லாம் பயன்படுத்துவதன் மூலமாக நாங்க என்ன செய்து கொள்ளலாம் கேட்டீங்களா இருந்தா வெப்பநிலையை குறைச்சு கொள்ளலாம். இதுல முதலாவது உள்ளிழுவை மின்விசிறின்னு சொன்னது பில். அவன் கேட்கிற கேள்வி ஒழுங்கா பாரு. ஏ இந்த பக்கம் இருக்கு, பி இந்த பக்கம் இருக்கு. விளங்குதா? அப்ப உனக்கு தெரிஞ்சிருக்கணும் ஏல என்ன பொருத்தணும், பில என்ன பொருத்தணும்னு உனக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கணும். விளங்குதா? உனக்கு தெரியணும் ஏல உண்மையா என்னத்தை பொருத்தணும் அப்படின்னு கேட்டீங்களா இருந்தா இந்த படத்திலேயே அவன் தெளிவா காட்டியிருக்கான் பாரு. அந்த படத்திலே அவன் தெளிவா காட்டியிருக்கான் என்னதுன்னு கேட்டீங்கன்னா ஏல பாத்தீங்களா இருந்தா உள்ளுக்கு இருந்து வழி வரப்போகுது தானே. உள்ளுக்கு வர வெளியில இருந்து பாத்தீங்களா இருந்தா உள்ளுக்கு வழி வர்ற நேரம் பாத்தீங்கன்னா அந்த வழிய குளிர்ச்சியான வழியா உள்ள எடுக்கணும். அப்ப ஏ பக்கம் பாத்தீங்களா இருந்தா என்ன பொருத்தப்படணும்? வெளியகற்று மின்விசிறியா அல்லது இதா? Fan pad. ஃபேன் பேட், அதாவது ஈரமான, எஸ், ஈரமான மெத்தை பொருத்தப்படணும். அப்பதான் என்ன நடக்கும்? வெளியில இருந்து காத்து கிடைக்கும் போது அந்த காத்து உள்நோக்கி வரும்போது என்ன நடக்கும்னு கேட்டீங்களா இருந்தா ஃபேன் பேட் மெத்தட், அதாவது ஈரமெத்தை ஊடாக உள்நோக்கி காத்து வரும்போது என்ன மாதிரி வழி வரும்? குளிர்ச்சியான வழி வரும். இந்த குளிர்ச்சியான வழி உள்ளுக்கு வந்த பிறகு என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா இந்த உள்ளுக்குள்ள வெப்பநிலை இருக்கு தெரியுமா? அந்த வெப்பநிலையானது எதோட கலந்துரும்? எங்களோட வழியோட கலந்துரும். கலந்த பிறகு பாத்தீங்களா இருந்தா அங்க உருவாகிற வெப்பமான வழியை வெளியேற்றுறதுக்கு எந்த ஃபேன் இருக்கணும் எங்களுக்கு? எதிர்பக்கத்துல. எதிர்பக்கத்துல என்ன ஃபேன் இருக்கணும்? வெப்பமான வழியை Exhaust fan. வெளியேற்றுறதுக்கு Exhaust fan. எஸ், Exhaust எக்ஸோஸ் ஃபேன் இருக்கணும். fan. அப்ப உண்மையா உனக்கு தெரிஞ்சிருக்கணும் என்னன்னா ஏ பக்கம் ஈரமான மெத்தை முறை இருக்கணும், அதாவது ஈர மெத்தை காணப்படணும். அதுக்கு எதிர்ச்சி எதிரான பக்கத்துல பாத்தியா இருந்துச்சுன்னா எது இருக்கணும்? வெளியகற்று மின்விசிறி இருக்கணும். முதலாவது பிள்ளை தானே உள்ளிழுவை மின்விசிறின்றது நம்ம அப்படி பயன்படுத்துறது இல்ல. வெளியகற்று மின்விசிறி தான் நாங்க பயன்படுத்துறோம். இப்ப முதலாவது பிள்ளை. ரெண்டாவது ஓகேயா? அடுத்தது முதலாவதுல பாத்தீங்களா இருந்தாலும் அதுல என்ன பிழை போட்டிருக்கு? என்ன இன்னொரு விஷயம் பிழை என்னது? ஏ என்பது அவன் என்ன கொடுத்திருக்கான் பாரு. உள்ளிழுவை மின்விசிறி ஈரமெத்தை ஆகியன முறையே ஏபி ஆகிய பக்கங்கள்ல கொடுத்திருக்கு. அப்ப ஏக்கு என்ன கொடுத்திருக்கு? முறையப்படி உள்ளிழுவை மின்விசிறின்னு கொடுத்திருக்கு. அங்க என்ன உள்ளிழுவை மின்விசிறியா நாங்க வைப்போம்? இல்ல. ஓகேயா? ரெண்டாவது பாத்தீங்களா இருந்துச்சுன்னா ஈரமெத்தை வெளியகற்று மின்விசிறி ஆகியன முறையே ஏபி ஆகிய பக்கங்களில் பொருத்தப்படும். இது சரி. ஏல ஃபேன் பேட், அதாவது ஈரமெத்தை, அதே மாதிரி பில பாத்தீங்களா இருந்து எக்ஸோஸ் ஃபேன் முறையேன்னு கொடுத்துருக்கீங்க. முறையேனா முதலாவது வாரது ஏ, ரெண்டாவது வாரது பி, சரிதானே? அப்ப ரெண்டாவது ஆன்சர் சரியான ஆன்சர். இப்ப எங்களுக்கு ஆன்சர் ரெண்டாவது. மூணாவது பார்ப்போம். உள்ளிழுவை மின்விசிறி ஈரமெத்தி சரியா வருமா? திருப்பி அங்க என்ன கொடுத்திருக்கு? உள்ளிழுவை மின்விசிறி ஈரமெத்தி ஆகிய இரண்டும் பி பக்கத்தில் பொருத்தப்பட வேண்டும் கொடுத்திருக்கு. அப்படி பொருத்தின என்ன நடக்கும்? உள்ளிழுவை மின்விசிறி ஈரமெத்தையும் ஒரே இடத்துல பொருத்தனமா இருந்தா என்ன நடக்கும்? உள்ளுக்கு பாத்தீங்களா இருந்துச்சுன்னா வெப்பநிலை வெளியே போறதுக்கான சான்சஸ் இல்லையே. வெப்பமான வழி வெளியே போறதுக்கு சான்சஸ் இருக்கா? இல்ல. அவ மூணாவது பீல. நாலாவது ஈரமெத்தை வெளியகற்றல் மின்விசிறி ஆகிய இரண்டுமே பி பக்கத்தில் பொருத்தப்பட வேண்டும். நான் சொன்னேன் என்னைக்கு ரெண்டையுமே நாங்க என்ன செய்யக்கூடாது? ஒரே பக்கத்துல பொருத்தக்கூடாது. எந்த பக்கத்தால குளிர்ச்சியான வழி வருதோ அதுக்கு எதிர்பக்கத்துல பாத்தீங்களா இருந்துச்சுன்னா வெப்பமான வழி வெளியே போறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு இடத்த வச்சிருக்கணும் கட்டாயம். பட் நாலாவதும் பீல. அஞ்சாவது பசுமை இல்லத்தை சுற்றி வர ஈரமெத்து மட்டும் பொருத்தப்பட வேண்டும் என்பதும் பீல. ஈரமெத்தை மட்டும் பொருத்தினா என்ன பிரச்சனை நடக்கும் சொல்லு, நல்லா யோசிச்சு சொல்லு. உள்ளுக்குள்ள என்ன கூடிரும்? ஈரலிப்பு. ஈரலிப்பு, அதாவது சாரீரப்பதன் கூடிரும். சாரீரப்பதன் கூடுனா உனக்கே தெரியும் நோய்ப்பீடைகள வளர்ச்சி அதிகரிக்கும். அப்படி சுத்தி வர ஈரமெத்தை மட்டும் பொருத்தக்கூடாது. ஈரமத்தை நாங்க எங்க பொருத்துறோமா அதுக்கு எதிர் திசையில பாத்தீங்களா இருந்தா நாங்க கட்டாயமா வழி வெளியகற்று மின்விசிறிய பொருத்தணும் நாங்க. ஓகேயா? வழி வெளியகற்று மின்விசிறிய பொருத்தணும். எக்ஸோஸ் ஃபேன். எக்ஸோஸ் ஃபேன் வேலை என்னதுன்னு கேட்டீங்கன்னா வெப்பமான வழியை பாத்தீங்களா இருந்தா வெளியேற்றுறது. எது? வெப்பமான வழியை வெளியேற்றுறது. இதுதான் எக்ஸோஸ் ஃபேன் வேலை. அப்ப ஞாபகம் வச்சுக்கோ, பசுமை இல்லத்துக்குள்ள ஒரு பக்கத்தால வழி உட்புகும் போது பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கத்தால என்ன செய்யும்? வழியானது வெளியே போகும். ஓகேயா? இது மறந்துடாத. என்னைக்கு நாங்க ஃபேன் பேட் சிஸ்டம் பயன்படுத்துறோமோ அந்த ஃபேன் பேட் சிஸ்டத்துக்கு எதிராக உள்ள சுவர்ல கட்டாயம் நாங்க வழி வெளியகற்று மின்விசிறி பயன்படுத்தணும். அப்பதான் உள்ளுக்கு வர குளிர்ச்சியான வழி வெப்பத்தை அகத்துறிஞ்சி வெப்பமான வழியை எங்களால் என்ன செய்ய முடியும்? எக்ஸோஸ் ஃபேன் மூலமா வெளியேற்ற முடியும்.
இது ஒரு நல்ல ஒரு கேள்வி. உண்மையாவே நான் சொல்றேன், இது ஒரு நல்ல கேள்வி. ஓகேயா? இது மறந்துடாதீங்க என்னைக்குமே. அப்ப நீங்க இந்த இடத்துல புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னதுன்னு கேட்டா, யூனிட் 11ல பாத்தீங்களா இருந்தா, ஓகேயா? யூனிட் 11ல பாத்தீங்கன்னா போயிட்டு பாருங்க. ஒளி கூடும் போது குறைக்கிறதுக்கு என்ன செய்வாங்க, ஒளி குறையும் போது கூட்டுறதுக்கு என்ன செய்வாங்க, வெப்பநிலை கூடும் போது குறைக்கிறதுக்கு என்ன செய்வாங்க, வெப்பநிலை குறையும் போது கூட்டுறதுக்கு என்ன செய்வாங்க. இது கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் நீ. அடுத்தது 32வது. ஓகே, இது லாஸ்ட் அந்த 12ஆம் பாடம் படிச்சு கொடுக்கும் போது இது உனக்கு சொல்லி கொடுத்தேன் தானே, ஞாபகம் இருக்கா? தோளில் சுமக்கும் தெளிகருவியின் விசிறும் அகலம் 1 மீட்டர் ஆகவும், தெளிகருவியை தொழிற்படச் செய்பவரின் நடக்கும் வேகம் நிமிடத்துக்கு 10 மீட்டர் ஆகவும் இருப்பின், அவர் 0.5 ஹெக்டேர் பரப்பளவுக்கு விசிறுவதற்கு எடுக்கும் காலம். ஃபர்ஸ்ட் அவர் ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு பரப்பளவுக்கு விசிறுவார்னு தெரிஞ்சிருக்கணும். உனக்கு எவ்வளவு சொல்லு பாப்போம். இப்ப ஒரு நிமிஷத்துக்கு அவர் எவ்வளவு எவ்வளவு பரப்பளவுக்கு விசிறுவார்? நல்லா யோசி. 10 meter 10 வர்க்கம். மீட்டர் வர்க்கத்துக்கு எப்படி சார் கண்டுபிடிச்சீங்கன்னா, அவர் தெளிகருவியின் விசிறும் அகலம் எவ்வளவு? 1 மீட்டர். அப்ப இது எவ்வளவு அகலம்? 1 மீட்டர். அவர் ஒரு நிமிஷத்துல பாத்தீங்கன்னா எத்தனை மீட்டர் நடக்கிறாரு, எத்தனை மீட்டர் நீளம் நடக்கிறாரு? 10 மீட்டர். ஆகவே அவர் ஒரு நிமிஷத்துல பாத்தீங்களா இருந்தா எவ்வளவு பரப்பளவுக்கு பாத்தீங்களா இருந்தா இது அடிப்பாரு. ஒரு நிமிஷத்துல எவ்வளவு பரப்பளவுக்கு பாத்தீங்களா இருந்தா தெளிதிரவம் விசிறுவாருன்னு கேட்டா 10 மீட்டர். இங்கிட்ட 1 மீட்டர். 10 தர 1 10 மீட்டர் தர மீட்டர் 10 மீட்டர் வர்க்கம். அப்ப நீ யோசி, அவர் ஒரு நிமிஷத்துல 10 மீட்டர் வர்க்கம் பரப்பளவுக்கு பத்தினா விசிறுவாரா இருந்தா அவர் 0.5 ஹெக்டேர். உனக்கு தெரியணும், 1 ஹெக்டேர் என்பது 10,000 மீட்டர் ஸ்கொயர். இப்ப சொல்லு, 0.5 ஹெக்டேர்னா எத்தனை மீட்டர் ஸ்கொயர்? 5000 meter square. எஸ், 5,000 மீட்டர் ஸ்கொயர். அப்ப எங்கட கேள்வி என்னது, எத்தனை காலம் எடுக்கும்? அப்ப காலத்துக்கு நேரா நான் எக்ஸ்ன்ற தானத்தை போடுறேன். எனக்கு கண்டுபிடிக்கணும் காலம் தானே. அப்ப 10 மீட்டர் வர்க்கத்துக்கு நேரா 5,000 மீட்டர் வர்க்கத்தை போடுறேன். இப்ப என்ன செய்யணும், வழக்கம் நம்ம செய்யற மாதிரி குறுக்கு பெருக்கம் செய்ய வேண்டியதுதான். ஆகவே எக்ஸ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நிமிஷம் தர 10 சாரி 5,000 மீட்டர் வர்க்கம் கீழ் 10 மீட்டர் வர்க்கம். சோ மீட்டர் வர்க்கம் வெட்டுப்படும், 0 வெட்டுப்படும். அப்ப ஆகவே எத்தனை, 500 என்பது அவர்னு வருமா நிமிஷமா? 500 நிமிஷமா அவரா? நிமிடம். நிமிடம். ஏன் சார் நிமிடம் அப்படின்னா, இங்க நிமிஷத்துல தானே வந்திருக்கு. அப்ப எக்ஸும் எதுல வரும், நிமிஷத்துல தான் வரும். அப்ப சொல்லலாம், சரி சார் 500 நிமிஷம். இதை நீங்க சுருக்கணும், எத்தனை அவர் எத்தனை நிமிஷம்னு சுருக்கணும். உனக்கே தெரியும் ஒரு அவர் என்பது என்னது, 60 நிமிஷம். அவ கிட்டத்தட்ட 8 6 48. அப்ப 8 மணித்தியாலம் இதுல இருந்து வெளியில எடு, 8 மணித்தியாலத்தை வெளியேடு. 48 தானே, ஓகேயா? கிட்டத்தட்ட 8 6 48. அப்ப 480 நிமிஷம் வெளியில எடு. 480 நிமிஷத்தை வெளியில எடுத்து 8 ஹவர்னு போடு. மிச்சம் எவ்வளவா இருக்கும்? 500ல இருந்து 480 நிமிஷம் வெளியில போனா மிச்சம் 500ல இருந்து 480 கழிச்சா எவ்வளோடாமா மிச்சம்? 20 நிமிஷம் வரும். எஸ், 20 நிமிஷம் வரும். விளங்குதா? அப்ப 500 நிமிஷம்ன்றது மொத்தமா எவ்வளவு? 8 ஹவர் எத்தனை நிமிஷம்? 8 ஹவர் எத்தனை நிமிஷம்? 20 நிமிஷம். 20 நிமிஷம். அவனையும் யோசிக்கணும் சார், 8 ஹவர் 20 நிமிஷம் விட இல்லையே சார். அப்படின்னா 8 ஹவர் 20 நிமிஷம்னாமா நீ யோசி, அண்ணளவா என்ன எவ்வளவா இருக்கும்? இப்ப 8 ஹவர் 20 நிமிஷத்துக்கு பக்கத்துல என்ன இருக்கு? 8 அரையா இல்லாட்டி 8 மணியா? 8 அரை. 8 அரைன்னா என்ன அர்த்தம்? 8 ஹவர் 30 நிமிஷம். ஆகவே ஆன்சர் எத்தனையாவது? 3வது ஆன்சர். எத்தனையாவது ஆன்சர்? 3வது ஆன்சர். கிளியரா போயிது உனக்கு? இதுல எதுவும் டவுட் இருக்கா உனக்கு? இது நான் விளங்கப்படுத்தினது தானே உனக்கு 12ஆம் பாடத்துல? சார் சொல்லுங்க ஆமாம் சார். சொல்லுங்க. சரி, இதுல 500 நிமிடம் தானே. ஓ, இப்ப 500 நிமிடம். 500 நிமிடம் வேண்டா, ஒரு மணித்தியாலத்துக்கு 60 நிமிஷம் வேண்டா, அது 60ஆல பிரிச்சா சரிதான். ஓ, அப்படியே செய்யலாம். நீ சொல்ற மாதிரி 500 நிமிடம் தானே ஒரு இதுக்கு. அப்ப நீ 60ஆல பிரிச்சு யாருன்னு எவ்வளவு வருதுன்னு பாரு. 8.33 வரும். எஸ், 8.33 வருது. அப்ப 8.33னா நீ என்ன சொல்லலாம்? 8 ஹவர் அண்ணளவா எவ்வளவு? 30 நிமிஷம். 30 நிமிஷம். 30 நிமிஷம் நீ எடுக்கலாம். அண்ணளவா அது தானடா. 8.3னா என்னது? 8 ஹவர் 30 நிமிஷம்னு எடுக்கிற. வழக்கமா லாஜிக்கலா செஞ்சா, லாஜிக்கலா யோசிப்பாரு. 500 நிமிஷம்ன்றது 8 ஹவர் 30 நிமிஷமா 8 ஹவர் 20 நிமிஷமா? 8 ஹவர் 20 நிமிஷம். 8 ஹவர் 20 நிமிஷம் தான். ஆனா நம்ம 60ஆல பிரிக்கும் போது பாத்தீங்களா இருந்தா 8.3ன்னு வருது எங்களுக்கு. 8.3ன்னு வந்தா கிட்டத்தட்ட என்னது? 8 ஹவர் 30 நிமிஷம். சோ ரெண்டும் ஒண்ணு தான், நீ எப்படி வேணாலும் செய்யலாம், பிரச்சனை இல்லை. அப்ப கிளியரா உனக்கு இது? நம்ம 8 ஹவர் 45 நிமிஷத்துக்கு போக முடியுமா?
இல்ல. இல்ல, எது பக்கத்துல இருக்கு? 8 ஹவர் 20 நிமிஷம்னா நாங்க 8 ஹவர் 30 நிமிஷம் பக்கத்துல இருக்கா, 8 ஹவர் 45 நிமிஷம் பக்கத்துல இருக்கா? அண்ணளவா? 8 ஹவர் 30 நிமிஷம். எஸ். அப்ப அதை மறந்துடாது என்னைக்குமே. இது கிளியரா ஞாபகத்துல வச்சுக்கோ. இது எப்படி கண்டுபிடிச்சேன்னு விளங்குது தானே? ஒரு தோளில் சுமக்கும் தெளிகருவிட விசிறும் அகலம் 1 மீட்டர். அவர் ஒரு நிமிஷத்துக்கு 10 மீட்டர் நடக்கிறாரு. அப்ப அவர் ஒரு நிமிஷத்துல எத்தனை மீட்டர் வர்க்கத்துக்கு பரப்பளவுக்கு தெளிப்பாரு? 10 மீட்டர் வர்க்கத்துக்கு. கேட்ட கேள்வி என்னது? 0.5 ஹெக்டேர் பரப்பளவுக்கு விசிறுவதற்கு எடுக்கிற காலம். இந்த மாதிரி எழுது, நான் எழுதுற மாதிரி எழுது. ஒரு நிமிஷத்துக்கு 10 மீட்டர் வர்க்கம் வேண்டா 5000 மீட்டர் வர்க்கத்துக்கு எத்தனை நிமிஷம் கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ போடு. ஆகவே எக்ஸ் சமன் ஒரு நிமிஷம் தர 5000 மீட்டர் வர்க்கத்தின் கீழ் 10 மீட்டர் வர்க்கம்னு போடு. விட 500 நிமிஷம்னு வரும். 500 நிமிஷத்தை சுருக்கி எடு. விளங்குதா? எவ்வளவு? 8 ஹவர் 20 நிமிஷம். இது மறந்துடாத இன்னைக்கு. ஓகேயா? இது மாதிரி நிறைய கணக்குகள் நான் பாஸ் பேப்பர்ஸ்ல கண்டிருக்கேன். நான் உனக்கு செஞ்சு காட்டினேன் இல்லையா தியரி கிளாஸ்ல உனக்கு? ஓகே, சரி. அப்ப நீ ட்ரைனிங் எடு. இது எப்படி வரும், இந்த கணக்குகள் எப்படி வரும்ன்றது ட்ரைனிங் எடு. செஞ்சு பார். அடுத்தது 33வது. பொதுவாக அதிக நிலைபேறான தன்மை கொண்ட அரிமர நட்காப்பு பதார்த்தம் பயன்படுத்தப்படுவது எப்பன்னு கேட்டிருக்காங்க. அல்ல பாயிண்ட பாரு. அதிக நிலைபேறான தன்மை கொண்டன்னு கொடுத்துட்டான். விளங்குதா? அதிக நிலைபேறான தன்மை கொண்டன்னு கொடுத்துருக்கான். விளங்குதா? அப்ப நீ யோசிக்கணும் என்ன தெரியுமா? அதிக நிலைபேறான தன்மைன்னு என்ன அர்த்தம்? நிலைபேறான தன்மைன்னு என்ன அர்த்தம்? உண்மையாவே இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க நிலைபேறான தன்மைனா? சஸ்டைனபிள். ஓகேயா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, நான் ஒரு தடவை நட்காப்பு பதார்த்தத்தை பிரயோகிச்சேன்னா அந்த நட்காப்பு பதார்த்தம் பாத்தீங்களா இருந்துச்சுன்னா சூழலுக்கு எதிர்த்து, எப்படி சூழல்ட பாதகமான சூழல் நிபந்தனைகளை எதிர்த்து அந்த குறிப்பிட்ட பதார்த்தம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்களா இருந்தா நிலையாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? நீண்ட நாட்களுக்கு நிலையா இருக்கணும். விளங்குதா? அப்படிப்பட்ட நட்காப்பு பதார்த்தம் எதுக்கு நாங்க இதாக்குவோம்னு கேட்டா, நல்லா யோசி. அதிக நிலைபேறான தன்மை கொண்ட அரிமர நட்காப்பு பதார்த்தம் என்பது எதுக்கு நாங்க பயன்படுத்துவோம்? வீட்டுல உள்ளுக்குள்ள விடயத்துக்கா, இல்லாட்டி வீட்டுக்கு வெளியில நாங்க பயன்படுத்துற ஒரு விஷயத்துக்கா? வெளியில. ஏன்னா வீட்டுக்கு உள்ளுக்குள்ளதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு நிலைபேறான தன்மை கொண்ட அரிமர நட்காப்பு பதார்த்தம் தேவைப்படாது. விளங்குதா? ஏன்? வீட்டு உள்ளுக்கு பாதகமான சூழல் நிபந்தனைகள் வரப்போதா? இல்ல. எங்க பாதகமான சூழல் நிபந்தனைகள் தாக்கும்? வீட்டுக்கு வெளியில, இல்லாட்டி வெளிச்சூழல்ல, புறச்சூழல். அப்ப இதை யோசி. மரத்தாலான படிக்கட்டுகள், என்னைக்காவது மரத்தாலான படிக்கட்டுகள் எல்லாமே எங்க இருக்கும்? வீட்டுக்கு உள்ளுக்குதான் பெரும்பாலும் வைப்போம் நாங்க. ஓகே, இது வராது. அதிக நிலைபேறான தன்மை கொண்ட அரிமர நட்காப்பதார்த்தம் பின்வருவற்றில் பயன்படுத்தப்படுவது. உணவு கொள்கலன் வருமா? உணவு கொள்கலனுக்கு நாங்க நட்காப்பு பதார்த்தங்கள் பயன்படுத்துவோமா? அதுவும் நட்காப்பு பதார்த்தங்கள் பயன்படுத்துவோம். அதிக நிலைபேறான தன்மை கொண்ட நட்காப்பு பதார்த்தம் பயன்படுத்துவோமா? இல்ல. நம்ம சாதாரண நட்காப்பு பதார்த்தம் பயன்படுத்தினா சரி. வீட்டு தளவாடங்களுக்கு அப்படி பயன்படுத்துவோமா? வீட்டுள்ளுக்கு இருக்க போகுது. அடுத்தது மரத்தாலான விளையாட்டு பொருட்களை பாதுகாப்பதற்கு, அது எங்க இருக்க போகுது? வீட்டுக்குள்ள இருக்க போகுது. ஆனா இது அப்படி இல்லை. மரத்தாலான தெருவிளக்கு தூண்கள், யோசிச்சு பாரு. தெருவிளக்கு தூண்கள் நீ யோசிக்கணும். தெருவிளக்கு தூண்களா இருந்துச்சுன்னா அதுக்கு அதிக நிலைபேறான தன்மை கொண்ட அரிமர நட்காப்பு பதார்த்தம் தான் பயன்படுத்தணும். ஏன்னா தெருவிளக்கு தூண்கள்ன்றது எங்க இருக்க போகுது? ரோட்ல பாத்தீங்கன்னா, வீதியில பாத்தீங்களா இருந்துச்சுன்னா நிறைய சூழல் நிபந்தனைகளுக்கு தாக்கு பிடிச்சு இருக்கணும். அதுக்காக மரத்தாலான தெருவிளக்கு தூண்களை பாதுகாப்பதற்காக அதிக நிலைபேறான தன்மை கொண்ட அரிமர நட்காப்பு பதார்த்தம் பயன்படுத்தப்படும். இது மறந்துடாதீங்க இன்னைக்கு. கிளியரா? அப்ப நீங்க சாதாரணமா வாசிச்சாவே கண்டுபிடிக்கலாம். நீ யோசி. இது 5ஐயும் வாசிக்கும் போது எது உனக்கு மாறுபட்டு விளங்குது? மரத்தாலான தெருவிளக்கு. மத்தது எல்லாமே வீட்டுள்ளுக்கு வைக்கிற விஷயங்கள் தான். வீட்டுள்ளுக்கு உங்களோட கொரிடோர் உள்ளுக்கு இருக்கிறதுக்குள்ள. ஆனா தெருவிளக்கு தூண்கள்ன்றது எங்க இருக்கும்? தெருவில் இருக்கும். அப்ப தெருல காணப்படுற இந்த தெருவிளக்கு தூண்கள்ல மரத்தாலான தெருவிளக்கு தூண்களை பாதுகாப்பதற்காக அதிக நிலைபேறான தன்மை கொண்ட அரிமர நட்காப்பு பதார்த்தம் பயன்படுத்துவாங்க. எதுக்காக? அந்த தெருவிளக்கு தூண்களுக்கு தான் எது தேவை? சூழல் பாதகமான சூழல் நிபந்தனைகளை தாங்கி என்ன சொல்றது, நிற்கக்கூடிய ஒரு பதார்த்தம் காணப்படும். மழை, வெயில் போன்றவற்றுக்கு எப்படி இருக்கணும்? மழை, வெயில் போன்றவற்றை என்ன சொல்றது, எதிர்த்து. விளங்குதா? மழை, வெயில் போன்றவற்றுக்கு எதிர்ப்பு தன்மை காட்டி நீண்ட நாட்களுக்கு பாத்தீங்கன்னா இருக்கணும்.
அப்ப அதிக நிலைபேறான தன்மை கொண்ட அரிமர நட்காப்பு பதார்த்தம் பயன்படுத்தப்படுவது எதுக்கு? மரத்தால் ஆன தெருவிளக்கு தூண்களை பாதுகாப்பதற்கு. அதாவது புறச்சூழல்ல நீங்க அரிமரம் எங்கெங்க பயன்படுத்துறீங்களோ அங்க அதிக நிலைபேறான தன்மை கொண்ட அரிமர நட்காப்பு பதார்த்தம் பயன்படுத்தப்படணும். பயம் ஓகே, விளங்குது தானே? கிளியரா அது? கிளியரா இது? ஓ சார். ஓகே. அடுத்தது 34வது பாரு. கீழே தரப்பட்டுள்ள ஈரடிப்பு பெட்ரோல் என்ஜின் கவனி, இதுதான் மெயின். அவனே ஈரடிப்பு பெட்ரோல் என்ஜின் தந்துட்டான். விளங்குதா? ஒருவேளை தந்து இல்லைன்னு வச்சுக்கோ, இது ஈரடிப்பு என்ஜின் தான்றதை நீ எப்படி கண்டுபிடிப்ப? நான் சொல்லி கொடுத்தேன்னா மறந்துடாத, நான் அன்னைக்கே சொல்லி கொடுத்தேன்னா. ஸ்பார்க் பிளக் இருக்கு. நோ, ஈரடிப்பு என்ஜின் ஸ்பார்க் பிளக்க வச்சாடா சொல்லுவாங்க. ஈரடிப்பு என்ஜின் கேட்கிறேன் நான். வால்வுகள் இல்லாம துளைகள் காணப்படும். எஸ், வெரி குட்டா. வால்வுகள் இல்லாம துளைகள் இருக்கு. இங்க பாரு, 3 விதமான துளைகள் இருக்கு. உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் 3 விதமான என்னென்ன துளைகள் இருக்கும் சாதாரணமா. சொல்லு. உள்ளீட்டு துளை. அடுத்தது வெளியீடு துளை, உள்ளீட்டு துளை. பரிமாற்றம். வெரி குட். வெளியீடு துளை. உள்ளீட்டு துளை, வெளியீட்டு துளை, அடுத்தது பரிமாற்று துளை. அதைத்தான் இப்ப இங்கிலீஷ்ல எப்படி இது சாரி தமிழ்ல எப்படி கேட்டிருக்காங்க? உள்ளெடுப்பு வாயில்னு சொல்றது என்னது? உள்ளீட்டு துளைய. வெளியகற்று வாயில்னு சொல்றது என்னது? வெளியீட்டு துளைய. அதான் இங்கிலீஷ்ல போட்டு சொல்லியிருக்கேன். நான் சொன்னேன் போட்னா துளைகள்னு அர்த்தம். இங்க பாரு, மாற்று வாயில்னு ஒண்ணு கொடுத்துருக்கான். மாற்று வாயில்னா இங்க பாரு இங்கிலீஷ்லயும் கொடுத்துருக்கான். அது என்னது? டிரான்ஸ்ஃபர் போர்ட்னு கொடுத்துருக்கான். விளங்குதா? அப்ப இதுல சொல்லு, நீ நல்லா பார்த்துட்டு சொன்னீங்கன்னா அவனுக்கு கண்டுபிடிக்கலாம். என்னைக்கு நான் என்ன சொல்லி கொடுத்தேன் உனக்கு? உள்ளீட்டு துளை எங்க இருக்கும்? கீழே இருக்குமா மேல இருக்குமா? என்னைக்கும் கீழே தான் இருக்கும். நான் சொல்லி கொடுத்தேன் தானே? அப்ப எங்களுக்கு முறையே கொடுக்க சொல்லி இருக்கு. அப்ப முதலாவது உள்ளெடுப்பு வாயில் எழுதணும் நாங்க. அப்ப சொல்லு, உள்ளெடுப்பு வாயில் எது இதுல? சியா, பியா, ஏயா? உள்ளெடுப்பு வாயில். இன்னைக்கு உள்ளெடுப்பு வாயில் எங்க இருக்குன்னு சொல்லி கொடுத்தேன். 2ல கீழே இருக்கும். ஓகே, அப்ப என்னது? உள்ளெடுப்பு வாயில்ன்றது ஏ, உள்ளீட்டு துளைன்றது சி. விளங்குதா? உள்ளீட்டு துளைன்றது என்னது? சி வழியாக தான் என்ன நடக்கும்? உள்ளுக்கு நுழையும். உள்ளுக்கு நுழைஞ்சது இப்படியே சுத்தி பாத்தீங்களா இருந்துச்சுன்னா எதன் வழியாக? மேல உள்ள அறைக்கு போகும், தகன அறைக்கு. அப்ப இந்த ஏ என்பது என்ன வாயில்? ஏ என்பது டிரான்ஸ்ஃபர் போர்ட். அப்ப எங்கட கடைசியா டிரான்ஸ்ஃபர் போர்ட் தான் வரணும். அப்ப ஏ கடைசியா வரணும், சி ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப எந்த விட இதுல? ஃபிஃப்த் ஒன். ஏன்னா உனக்கே தெரியணும், சி என்பது என்ன துளை? உள்ளீட்டு துளை. ஓகேயா? பி என்பது என்ன துளை? வெளியீட்டு துளை. ஓகேயா? அப்ப ஏ என்பது என்ன துளை? பரிமாற்று துளை. இது மறந்துடாத. இது நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேயா? இந்த இடத்துல அவன் ஈரடிப்பு பெட்ரோல் என்ஜின் சொல்லிட்டான். இப்ப நானா இருந்தா என்ன செஞ்சிருப்பேன் தெரியுமா? இதையும் கொடுத்துட்டு இது ஏதாவது ஓன்னு கொடுத்துட்டு இந்த ஓட பேரை குறிப்பிடுங்கன்னு சொல்லுவேன். என்னவா இருக்கும் ஓன்னு சொன்னேன்னா? என்னவா இருக்கும்? அவன் ஈரடிப்பு பெட்ரோல் என்ஜின் மேல சொல்லிட்டான். அப்ப நான் கேட்கிறேன், இதை ஓன்னு கொடுத்துட்டு மேல உள்ளது இந்த பதார்த்தத்தை அந்த பகுதியை ஓன்னு கொடுத்துட்டு ஓனா என்னதுன்னு கேட்பேன். ஓனா என்னது? அப்ப என்னவா வரலாம்? எஸ், தீப்பொறி, செருகி, ஸ்பார்க் பிளக். எஸ், இன்ஜெக்ட் ஸ்பார்க் பிளக். பெட்ரோல் என்ஜின் தானே சொல்லிட்டான். இதே டீசல் என்ஜின் சொல்லியிருந்தா மட்டும்தான் நாங்க என்ன செய்வோம்? நாங்க அதை என்னவா எழுதியிருக்கோம்? இன்ஜெக்டர் நோசில். பெரும்பாலும் ஈரடிப்புல டீசல் என்ஜின்றது இருக்கிறது இல்ல. விளங்குதா? டீசல் என்ஜின் பெரும்பாலும் இருக்கிறது 4 அடிப்புல தான் மெயினா இருக்கிறது. அப்படி ஈரடிப்பு டீசல் என்ஜின் இருந்தா அந்த இடத்துல ஸ்பார்க் பிளக் இருக்காது. ஏன்னா உனக்கு தெரியும், டீசல் என்ஜின்ல ஸ்பார்க் பிளக் இருக்காது, தீப்பொறி செருகி இருக்காது. அதுக்கு பதிலாக இருக்கும் என்னது? உட்பாச்சு, பீச்சு. இது மறந்துடாது. அவ உனக்கு என்ஜின்டா நான் பொறுமையா சொல்லி கொடுத்தேன். சரியா? தியரியில வந்தவங்களுக்கு தெரியும், என்ஜின் பொறுமையா உனக்கு டைம் எடுத்து சொல்லி கொடுத்தேன். இந்த மாதிரி பிள்ளைகளை விடாதீங்க. என்னைக்குமே தெளிவா இருந்துக்கோங்க. விளங்குதா? பாகங்கள் உட்பட கூட நான் சொல்லி கொடுத்தேன் உனக்கு. அப்ப இதுல நீ கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். சீனா என்ன, பீனா என்ன, ஏனா என்னன்னு. சோ சி என்பது என்னதுன்னு கேட்டியா இருந்தா உள்ளீட்டு துளை. இதன் வாயிலாக தான் என்ன உள்ளுக்கு வரப்போகுது? எங்கட எரிபொருள். இப்ப சொல்லு, இப்ப பெட்ரோல் என்ஜினா இருந்தா உள்ளீட்டு துளையினூடாக வாரது என்னவா இருக்கும்? சொல்லு, பெட்ரோல் என்ஜினா இருந்தா உள்ளீட்டு துளையினூடாக வாரது என்னது? எரிபொருளும் எரிபொருளும்
கலந்த வலி. வலி. எஸ், வலி. வலியும் சேர்ந்த கலவை தான் உள்ளுக்கு வரும். ஏன்னா பெட்ரோல் இன்ஜின்ல ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியில வேலை என்னது, எரிபொருளும் வலியையும் சம விகிதத்துல அல்ல சம அளவுல பாத்தீங்களா இருந்தா கலக்கிறது. விளங்குதா? அந்த பகுதி அது பேர் என்னது? கார்பரேட்டர். எஸ், கார்பரேட்டர். ஓகே, கார்பரேட்டர் அல்லது கார்பன் சேர் கருவின்னு சொல்லுவாங்க. கார்பரேட்டர், கார்பன் சேர் கருவி, கார்பரேட்டர். ஓகேயா? சோ மறந்துடாது இன்னைக்கு. அப்ப இந்த மாதிரி கேள்விகள் கேட்க நேரம் ஆன்சர் பண்ண ரெடியா இருக்கணும்டாமா. ஓகேயா? ஓகே, இது கிளியராடாப்பா? இது கிளியராப்ப? ஆமாம் சார். ஓகே, அடுத்தது. அடுத்த கேள்வியை பாரு, இது நான் உனக்கு விளங்கப்படுத்துறேன். கருந்தேயிலை பதப்படுத்தலின் போது தேயிலை கொழுந்துகளை இளங்காட்டில் வாட விடுவது எதற்காகன்னு கேட்டிருக்கான். உனக்கே தெரியும் எதுக்காக. நல்லா தெரிஞ்சுக்கோ, நல்லா சொல்லி தெரிஞ்சுக்கோ, நான் சொல்றதை கவனிச்சுக்கோ. ஒரு கருந்தேயிலை பதப்படுத்தலின் போது தேயிலை கொழுந்துகளை இளங்காட்டுல வாட விடுவாங்க. இதுல 5 ஆன்சர் கொடுத்திருக்கு பாரு. ஈரப்பதனை குறைத்து தேயிலை கொழுந்துகளின் ஈரப்பதனை குறைத்து தேயிலை கொழுந்துகளின் வீக்க நிலைமையை குறைப்பதற்காக, தேயிலை கொழுந்துகள வீக்க நிலைமையை குறைப்பதற்காக. 2வது, சாற்று செறிவை அதிகரித்து நொதித்தலை ஆரம்பிப்பதற்காக. விளங்குதா? அரைக்கும் போது தேயிலை கொழுந்திற்கு பாதிப்பு ஏற்படலை தவிர்ப்பதற்கும் ஆக்சியேற்றத்தை மேம்படுத்துவதற்கும் கொடுத்திருக்கான். 4வது, அரைப்பதற்கு முன்னர் தேயிலை கொழுந்தை சுத்தம் செய்து இலையங்கள் உடைவதை மேம்படுத்துவதற்கும் கொடுத்திருக்கான். 5வது, கனவளவை குறைத்து களஞ்சியப்படுத்தல இலகுவாக்கலுக்கு கொடுத்திருக்கான். ஃபர்ஸ்ட் உனக்கு தெரியும், கருந்தேயிலை பதப்படுத்தின் போது தேயிலை கொழுந்துகளை நாங்க இளங்காட்டுல வாட விடுவதற்கான காரணம் என்ன தெரியுமா? அந்த தேயிலை கொழுந்துட ஈரப்பதனை குறைச்சு அதோட வீக்க நிலைமையை குறைக்கிறதுக்காக. ஏன் அப்படின்னா உனக்கு தெரியும், அந்த தேயிலை கொழுந்துகள் என்பது இளம் இலைகள் தானம்மா, அதுல நீர்த்தன்மை அதிகமா இருக்கும். விளங்குதா? அப்ப நான் நீர்த்தன்மையோட பாத்தீங்களா இருந்துச்சுன்னா நாங்க என்ன செஞ்சோமா இருந்துச்சுன்னா, தேயிலை உற்பத்திக்கு நாங்க போகும்போது அந்த தேயிலை கொழுந்துட பாத்தீங்களா இருந்தா, அதான் தேயிலை உற்பத்தியிட பாத்தீங்களா இருந்தா தரம் அற்று போகும். அதனால கருந்தேயிலை பதப்படுத்தலின் போது பாத்தீங்களா இருந்தா நாங்க என்ன செய்வோம், மெயினா கருந்தேயிலை பதப்படுத்தலின் போது ஈரப்பதனை குறைச்சு தேயிலை கொழுந்துகளின் வீக்க நிலைமையை குறைப்பதற்காக அந்த தேயிலை கொழுந்துகளை இளங்காட்டுல என்ன செய்வோம், நாங்க வாட விடுவோம். இது கருந்தேயிலையில மிக முக்கியமான ஒரு ப்ராசஸ்ல வார ஒரு விஷயம். இது மறந்துடாது. ஓகேயா? இது உனக்கு சொல்லி கொடுத்ததானே 14ஆம் பாடத்துல கருந்தேயிலையில, ஞாபகம் இருக்கா உனக்கு? ஓகே, அப்ப கட்டாயம் 14ஆம் பாடத்துல ஏதாவது ஒண்ணு வரதான் போகுது. நான் எக்ஸ்பெக்டேஷன் உனக்கு சொல்லியே விட்டேன். ஃபைனல் செமினார்லயும் நான் சொல்லுவேன், இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றேன்னு சொல்லி நான் சொல்லுவேன். அந்த டைம் உனக்கு புரியும். சரியா? சோ தயவு செஞ்சு சொல்றேன், என்ன விஷயம் கேட்டியா இருந்தா ஒழுங்கா படி. ஓகேயா? டைம் இல்ல நம்ம கிட்ட. ஓகேயா? டைம் இருக்குன்னா போதிய அளவு இருக்கு டைம், ஆனா கொஞ்சம் ஸ்மார்ட்டா படிச்சு பழகு. இந்த விஷயங்கள்லாம் பார்த்து முடிச்சிரு. நான் அன்னைக்கே சொன்னேன்னா 14ஆம் பாடம் படிச்சு முடிச்சிரு. ஒருவேளை உனக்கு சில நேரம் கேள்விகள் கேட்டு வரலாம் 14ஆம் பாடத்துல. ஓகேயா? அதனாலதான் நான் அதை தெளிவா சொல்லி கொடுத்தேன். சரி, அப்ப கருந்தேயிலை இது வரைக்கும் கேட்டு வரலடாமா, ஒழுங்கா பாத்துக்கோ. நான் இதை ஏற்கனவே பாத்தியா இருந்தா என்ன சொல்லி கொடுத்தேன்னா, இதை தனியா விளங்கப்படுத்தியும் விட்டுட்டேன் உனக்கு. சரியா? சரி, உனக்கு கருந்தேயிலைக்கும் பசுந்தேயிலைக்கும் இடையிலான வேறுபாடு சொல்லி கொடுத்தனா இல்லையா? என்ன வேறுபாடு மெயினான வேறுபாடு என்ன சொல்லி கொடுத்து? இது ஒரு கேள்வியா வந்துச்சு. என்னது? நொதித்தல். நொதித்தல். நொதித்தல் தான். என்ன ஒழுங்கா சொல்லணும் நம்ம, என்னது எங்க நொதித்தல் நடக்குது, எங்க நொதித்தலை நாங்க தடுக்கிறோம். கருந்தேயிலையில நொதித்தல் நடைபெறும். கருந்தேயிலையில நொதித்தல் நடைபெறுதுன்னா என்ன என்ன நொதியம் மூலமா நடைபெறுது? என்ன நொதியம் மூலமா? பாலிபீனால் ஆக்சிடேஸ். எஸ், ஆக்சிடேஸ் நொதியம் மூலமா. அப்ப நாங்க எங்க நொதித்தலை தவிர்க்கிறோம்? எஸ், பசுந்தேயிலையில நொதித்தலை தவிர்க்கிறோம். விளங்குதா? அப்படி நொதித்தலை தவிர்க்கிறனாலதான் பசுந்தேயிலையில என்ன நிறம் பாதுகாக்கப்படுது? பச்சை நிறம். பச்சை நிறம். கருந்தேயிலையில நொதிக்க விடுறனாலதான், ஆக்சியேற்றம் நடக்க விடுறனாலதான் என்ன நிறம் எங்களுக்கு கிடைக்குது? கருமை நிறம். கருமை நிறம் கிடைக்குது. சோ இது மறந்துடாதீங்க என்னைக்குமே. அப்ப கருந்தேயிலை பசுந்தேயிலை எடுத்துக்கிட்டீங்களா, கருந்தேயிலையில என்ன நடக்குது, பசுந்தேயிலையில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கணும். மறந்துடாதீங்க. விளங்குதா? அப்ப இந்த இடத்துல கேள்வியை பாருங்க. என்னைக்கும் கொழுந்துகள், தேயிலை கொழுந்துகளை இளங்காட்டுல வாட செய்யறது எதுக்காகன்னு கேட்டாங்கன்னா, எதுக்காக? தேயிலை கொழுந்துல காணப்படுற ஈரப்பதனை குறைச்சு என்ன செய்யறதுக்காக? தேயிலை கொழுந்துகள்ல எஸ், தேயிலை கொழுந்துகளை என்ன செய்யறதுக்காக?
சேட்டை தனியா வச்சுக்கோங்க. ஓகே, வீக்க நிலைமையை என்ன செய்வதற்காக? குறைப்பதற்காக. இது மறந்துடாதீங்க என்னைக்குமே. ஓகே, கிளியரா இது? ஓகே, சரி. இப்ப உங்களுக்கு கேக்குறேன்னா, இந்த தேயிலை கொழுந்துகளை இளங்காட்டுல வாட விடும்போது எத்தனை சதவீதம் வரைக்கும் ஈரலிப்பு சதவீதம் குறைக்கப்படும்? 40%. கிட்டத்தட்ட எத்தனை 40%. வீதம்? 40%. 40%. ஓகே, இது மறந்துடாது. ஓகே, இதெல்லாம் ஷார்ட்டா நோட் பண்ணி எழுதி வச்சுக்க சொன்னேன் நான் உனக்கு. சரியா? திருப்பியும் சொல்றேன், 14ஆம் பாடம் ரொம்ப முக்கியமான பாடங்கள் இல்லாட்டியும் கட்டாயம் அதுல ஏதோ ஒரு விஷயம் வந்துகிட்டே தான் இருக்கும். விளங்குதா? எஸ்ஏல ஷுவர் ஒரு கேள்வி இருக்கு. ஏதோ ஒரு ப்ராசஸ் சம்மந்தப்படுத்தி ஷுவரா ஒரு கேள்வி இருக்கு. அதனால மிஸ் பண்ணிடாத. இந்த முறை வார வேண்டிய விஷயங்கள் எல்லாம் ஒழுங்கா பார்த்துக்கோ. கருமிளகுல இருந்து, கருந்தேயிலையில இருந்து, தேங்காய் எண்ணெய் உற்பத்தியில இருந்து, உலர்த்திய தேங்காய் சொட்டுல இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கோ. வந்தா ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஆகவே 35ஆவதுக்கு எத்தனையாவது ஆன்சர் சரி கேட்டீங்களா இருந்தா முதலாவது ஆன்சர் சரி. ஈரப்பதனை குறைத்து தேயிலை கொழுந்துகளின் வீக்க நிலைமை என்ன செய்வதற்காக? குறைப்பதற்காக. விளங்குதா? கிட்டத்தட்ட 40% வரைக்கும் ஈரலிப்பு சதவீதத்தை குறைப்படணும். ஓகேயா? சோ 35ஆவதுக்கு முதலாவது. அடுத்தது 36ஆவதுக்கு உனக்கே தெரியும். இதுவும் விளங்கப்படுத்தின ரப்பர் பால் டைம்ல. இலங்கையில் ரப்பர் பாலை பதப்படுத்துவதற்கு பொதுவாக பயன்படுத்துற திரட்சி எதிரி என்னன்னு கேட்டிருக்காங்க. என்னது? என்னது? ஃபோமிக் அமிலமா? ரப்பர் பாலை திரட்சி எதிரின்னு கேட்டிருக்கு. திரட்சி எதிரின்னு கேட்டிருக்கு. sodium sulfate. சோடியம் சல்ஃபைட். ஓகேயா? திரட்சி எதிரின்னு கேட்டா என்னது? சோடியம் சல்ஃபைட். விளங்குதா? ஓகே, நான் சொல்லி கொடுத்துருக்கேன் தானே. திரட்சி எதிரி பால் திரைவதை தவிர்ப்பதற்கு நாங்க என்ன பயன்படுத்துவோம்? முதலாவது அது தானே சேர்ப்போம். பால் திரையற தவிர்க்கிறதுக்குடாமா முதலாவது என்ன செய்வோம்? சோடியம் சல்ஃபைட் சேர்ப்போம். சொன்னா இல்லையா? பாலை உரையற் செய்யறதுக்கு தான் என்ன சேர்ப்போம் நாங்க? பாலை உரைய செய்யறதுக்கு தான் ஃபோமிக் அமிலம். ஃபோமிக் அமிலம். மறந்துடாதீங்க, நோட் பண்ணிக்கோங்க. பால் திரட்சி அடைவதை தவிர்ப்பதற்கு தான் பாத்தீங்களா இருந்தா எது சேர்க்கிறோம்? சோடியம் சல்ஃபைட். நோட் பண்ணிக்கோ. பாலை உரைய செய்வதற்கு தான் நாங்க எதை சேர்க்கிறோம்? ஃபோமிக் அமிலம். இதே பாலை நியமமாக்குவதற்கு எது சேர்க்கிறோம் நாங்க? பாலை நியமப்படுத்திக் கொள்வதற்காக, ஸ்டாண்டர்டைசேஷனுக்காக. நல்லா யோசி. பாலை நியமப்படுத்துறதுக்காக என்ன சேர்ப்போம்? என்ன சேர்ப்போம் சொன்னேன்? பாலை நியமப்படுத்திக் கொள்றதுக்காக. பால்ல காணப்படுற உலர் ரப்பரின் சதவீதத்தை பாத்தீங்களா இருந்துச்சுன்னா இதாக்கி கொள்றதுக்காக, குறைச்சு கொள்றதுக்காக என்ன சேர்ப்போம் நாங்க? பாலை நியமமாக்கி கொள்றதுக்கு சுத்தமான நீர் சேர்ப்போம். மறந்துட்டீங்களா எல்லாரும்? டேய் எடுத்து பாரு. நீர் சேர்க்கிறது தானே சார்? ஓ, நீர் சேர்க்கிறது. பாலை நியமப்படுத்திக் கொள்றதுக்கு சேர்க்கிறது நீர். பாலுன்னு நல்ல சுத்தமான நீரை சேர்த்து உலர் ரப்பரின் அளவை குறைச்சு கொள்வோம் நாங்க. 12.5% வரைக்கும் ஆக்குவோம் நாங்க. அதுக்கு பிறகுதான் ஃபோமிக் அசிட் சேர்ப்போம். பாரு, எடுத்து பாரு, நோட் எடுத்து பாரு. இதெல்லாம் சொல்லி கொடுத்தேன் உனக்கு. மறந்துடாது தயவு செஞ்சு. எடுத்து பாரு, இதெல்லாம் விளங்கப்படுத்துறேன் நான். தயவு செஞ்சு எடுத்து பாரு. ஓகே, சரி, இது மறந்துடாது. அப்ப இலங்கையின் ரப்பர் பாலை பதப்படுத்துவதற்கு பொதுவாக பயன்படுத்துற திரட்சி எதிரி எது? சோடியம் சல்ஃபைட். ஃபோமிக் அசிட் எதுக்கு பயன்படுத்துறோம்? பாலை என்ன செய்வதற்காக? உரைய செய்வதற்காக. எஸ், வெரி குட். அடுத்தது 37ஆவது. இந்த படத்தை பார்த்தாவே தெரியுது இது என்னது. என்னது இந்த படத்துல பேர்? இந்த படத்துல கொடுக்கப்பட்டது மர இடுக்கி. மர இடுக்கி மானி. வெரி குட். மர இடுக்கி மானி. மர இடுக்கி மானி. ஓகேயா? மர இடுக்கி மானி. இங்கிலீஷ்ல என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ட்ரீ கேலிப்பர்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? ட்ரீ கேலிப்பர். மர இடுக்கி மானி ட்ரீ கேலிப்பர்னு சொல்லுவாங்க. ட்ரீ கேலிப்பர். நோட் பண்ணிக்கோங்க. மர இடுக்கி மானி. ஓகே, சோ இது எதுக்கு பயன்படுத்தப்படுதுன்னு கேட்டிருக்கு. நெஞ்சு மட்டத்தின் மேற்குறித்த உபகரணம் பயன்படுத்தப்படுவது நெஞ்சு மட்டத்தில் மரத்தின் சுற்றளவை அளவிடுவதற்கு. சரியா? மரத்தின் சுற்றளவு அளக்க முடியும் இது மூலமா? இல்ல. நிலமட்டத்தில் இருந்து நெஞ்சு மட்டம் வரை தண்டின் உயரத்தை உயரத்தை அளவிடுறதுக்கு அதை பயன்படுத்துறோம்? இல்ல. இல்ல சார். அவ முதலாவது சுவரா வராது, ரெண்டாவது வராது, மூணாவது தண்டின் அடிப்பகுதியில் உள்ள உதைகாலின் உயரத்தை அளவிடுவதற்குன்னு கொடுத்திருக்கு. ஓகேயா?
உதைக்காலின் உயரத்தை அளவிடுவதற்குன்னு கொடுத்திருக்கு. அதுக்கா? இல்ல சார். ஸ்டம்ப் ஹைட். உதைக்கால்னு சொல்றது ஸ்டம்ப் ஹைட். அடுத்தது நெஞ்சு மட்டத்தில் பட்டையின் தடிப்பை அளவிடுவதற்கு பட்டையோட தடிப்பு அளவிடுவதற்கு பயன்படுத்துறது என்னது? Swedish பட்டைமானி. ஸ்வெடிஷ் பட்டைமானி. வெரி குட். ஓகேயா? அப்ப கட்டாயம் 5வது ஆன்சரா தான் இருக்க போகுது. நெஞ்சு மட்டத்தில் மரத்தின் விட்டத்தை அளவிடுவதற்கு. சரியா பிள்ளையா? சரி, உனக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த விஷயம், கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் உனக்கு. இத வச்சுட்டு நின்ற நிலையில உள்ள மரத்துக்கு நாங்க அளக்க போறோமா விட்டம், இல்லாட்டி தரித்து வீழ்த்தி அரிமரத்தின் விட்டத்தை அளக்க போறோமா? ரெண்டுமே அளக்கலாம். வெரி குட், வெரி குட். ரெண்டையுமே அளக்கலாம்டாமா. தரித்து வீழ்த்தியதையும் அளக்கலாம், ஓகேயா? நின்ற நிலையில உள்ளதையும் அளக்கலாம். தரித்து வீழ்த்தப்பட்டதையும் அளக்கலாம், நின்ற நிலையில் உள்ளதையும் அளக்கலாம் நாங்க. சரியா? அது மறந்துடாதீங்க. ஓகே. ஸோ அப்ப மர இடுக்கி மானி, இதுக்கு பேர் என்னது? மர இடுக்கி மானி, ஒரு ட்ரீ கேலிப்பர்னு சொல்லுவாங்க. இது வேற என்னது? நெஞ்சு மட்டத்தில் மரத்தின் விட்டத்தை அளவிடுவதற்கு. உனக்கு தெரியும் இவன் நெஞ்சு மட்டம் நெஞ்சு மட்டம்னு சொல்றான் தானே? அதை எதை சொல்றான் நெஞ்சு மட்டம்னு சொல்றது? மார்பு மட்ட உயரத்தை. எஸ். மாறுமட்ட உயரம் சர்வதேச ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எவ்வளவு? 1.3 மீட்டர். எஸ், 1.3 மீட்டர். மறந்துடாதீங்க. இப்ப கேட்பாங்க எதனால மாறுமட்ட உயரம், இதெல்லாம் படிச்சு கொடுத்தேன், எடுத்து பாரு. அடுத்தது 38வது. இலக்க பல்மானி பயன்படுத்தப்படுவது எதற்காகன்னு கேட்டிருக்கு. இலக்க பல்மானி பயன்படுத்தப்படுவது முதலாவது ஏசி டிசி ஓட்டங்களையும் வோல்ட்ரளவு தடை ஆகியவற்றை அளவிடுவதற்குன்னு கொடுத்திருக்கு. பார்ப்போம். ரெண்டாவது ஏசி ஓட்டம் வோல்ட்ரளவு தடை ஆகியவற்றை அளவிடுவதற்கு. மூணாவது டிசி ஓட்டம் வோல்ட்ரளவு தடை ஆகியவற்றை அளவிடுவதற்கு. நாலாவது வோல்ட்ரளவு தடை ஆகியவற்றை அளவிடுவதற்கு. அஞ்சாவது ஓட்டம் வோல்ட்ரளவு ஆகியவற்றை அளவிடுவதற்கு. இலக்க பல்மானியில பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அளக்கலாம் தானே உனக்கு? ஏன்னா உனக்கு சொல்லி கொடுத்தேன் இலக்க பல்மானின்றது டிஜிட்டல் மல்டிமீட்டர். அதன் மூலமாக பல்வேறு வீச்சுக்கள்ல நாங்க வோல்ட்ரளவு தடை மற்றும் ஓட்டங்கள் மின்னோட்டங்கள் மூணையுமே எங்களால் அளந்து கொள்ள முடியும். அது ஏசி ஓட்டமா இருந்தாலும் சரி, டிசி ஓட்டமா இருந்தாலும் சரி, ஏசி வோல்டேஜா இருந்தாலும் சரி, டிசி வோல்டேஜா இருந்தாலும் சரி, தடை பெருமானத்தையும் பல்வேறு வீச்சுக்கள்ல அளவிட முடியும். இதுல மொத்தமா 5 ஆன்சரும் சரிதான். மிகச்சரியானது எது இதுல? முதலாவது. ஏன்னா ஏசி ஓட்டம் அளக்க முடியும், டிசி ஓட்டம் அளக்க முடியும், ஏசி வோல்டேஜ் அளக்க முடியும், டிசி வோல்டேஜ் அளக்க முடியும், தடையும் அளக்க முடியும். முதலாவது ஆன்சர் தான் சரி. உனக்கு தெரியணும் நம்ம இது அளக்கும் போது மின்கலத்தின் இது அளக்கும் போது, ஓகேயா, மின்கலத்தின் வோல்ட் அளவு பெருமானத்தை அளக்கும் போது நம்ம எந்த வோல்டேஜ்ல வைப்போம்? எங்கட வீச்சு சாவிய, சுழற்சி சாவி அல்லது வீச்சு சாவி நடுவில் உள்ள பாயிண்டரை எதுல வைப்போம்? ஏசி வோல்டேஜ்ல, டிசி வோல்டேஜ்ல? நல்லா யோசிச்சுட்டு சொல்லிடாமா. பேட்டரின்னு சொன்னேன்னா பேட்டரியா இருந்தா எதுல வைப்போம் நாங்க? டிசி வோல்டேஜ்ல. ஓகேயா? ஏசி வோல்டேஜ் எப்ப வைப்போம் தெரியுமா? எங்கட வீட்டுல வார கரண்ட் இருக்கு தெரியுமா? வீட்டுல வார கரண்ட் இருக்கு தெரியுமா? வீட்டுல சுவிட்ச் மெயின் போர்ட்ல வார கரண்ட், அதுல எவ்வளவு வோல்டேஜ் வருதுன்ற அளக்கிறதுக்கு தான் நாங்க எதை பயன்படுத்துறோம்? ஏசி வோல்டேஜ். அது மறந்துடாத. ஓகே, இது லாஸ்டா சொல்லி கொடுத்ததுன்னா. சோ இலக்க பல்மானி பயன்படுத்தப்படுவது எதுக்காகன்னு கேட்டா ஆன்சர் ஞாபகத்துல வச்சுக்கோ. அடுத்தது இது சொல்லி கொடுக்கல இன்னும், நான் மைக்ரோ கண்ட்ரோலர் உனக்கு இன்னும் சொல்லி கொடுக்கல. சரியா? மைக்ரோ கண்ட்ரோலர்ன்றது இன்னும் சொல்லி கொடுக்கல, அடுத்த செக்ஷன் தான் அது. திங்கக்கிழமை தான் அது நாங்க பார்க்க இருக்கு. மைக்ரோ கண்ட்ரோலர் உண்மையாவே மைக்ரோ கண்ட்ரோலர்ன்றது என்னமாமா? நுண் கட்டுப்படுத்தின்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு கருமம், ஒரு குறிப்பிட்ட கருமம்னா ஒரு குறிப்பிட்ட செயற்பாடுகளை மேற்கொள்றதுக்கு தயாரிக்கப்பட்ட ஒரு சிறிய கணினி. ஓகே, ஒரு சிறிய கணினி தான் என்னது? நுண் கட்டுப்படுத்தி. உங்களுக்கு படிச்சிருப்பாங்க, நுண் சில்லை கொண்ட ஒரு சிறிய கணினி. அது நுண் கட்டுப்படுத்தின்றது அதுதான். தனி ஒரு சிப், மைக்ரோ சிப்பை கொண்ட ஒரு சிறிய கணினி தான் இந்த நுண் கட்டுப்படுத்தி, மைக்ரோ கண்ட்ரோலர். இதை நான் அப்புறம் சொல்லி தரப்ப உனக்கு கிளியரா விளங்கும். ஓகேயா? சரி, நான் இன்னும் சொல்லி கொடுக்கல உனக்கு, அதனால இந்த கேள்வி நான் செய்யல. பட் உனக்கு தெரியும், இதுல பார்த்தாவே தெரியும் இதுல என்ன விடன்னு சொல்லிட்டு. எத்தனையாவது விட இதுல? ரெண்டாவது. முதலாவது விட. ஓ, இதுல நல்லா கவனிச்சுக்கோ. மைக்ரோ கண்ட்ரோலர், நுண் கட்டுப்படுத்தி. நுண் கட்டுப்படுத்திட வேலை என்னதுன்னு கேட்டீங்களா இருந்தா, ஒரு குறித்த கருமம் ஒன்றை மேற்கொள்வதற்கு தயாரிக்கப்பட்ட ஒரு சிறிய கணினி. சிறிய கணினின்னு சொல்றது என்னது? ஒரு மைக்ரோ கம்ப்யூட்டர் மாதிரி, விளங்குதா? ஒரு சிப், ஒரு தனி நுண்சில்லை கொண்ட ஒரு சிறிய கணினின்னு சொல்லுவாங்க. எப்படி? ஒரு தனி நுண்சில்லை கொண்ட மைக்ரோ சிப்பை கொண்ட ஒரு சிறிய கணினி, நுண் கட்டுப்படுத்தி, மைக்ரோ கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க.
விளங்குதா? இதுல எல்லாத்தையும் பாருங்க, மத்ததெல்லாம் பாரு. செய்நிரல் தர்க்க கட்டுப்படுத்தி கொடுத்துரு. செய்நிரல் தர்க்க கட்டுப்படுத்தியா நுண் கட்டுப்படுத்தின்றது? சார் அப்ப இதுல ப்ரொசஸர் ஒன்று தானே இருக்கு? ஓ, உங்களுக்கு ப்ரொசஸர் ஒன்று தான் இருக்கு உள்ளுக்குள்ள. மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கு தானே, ப்ரொசஸர் இருக்க போகுது. ஓகே. விளங்குதா? நுண் கட்டுப்படுத்தின்னு வேறடா, நுண் செயல் வழிப்படுத்தின்றது வேற. நுண் முறை வழிப்படுத்தினா எதுன்னு நினைக்கிற? மைக்ரோ கண்ட்ரோலரா? இல்ல, இல்ல, மைக்ரோ ப்ராசஸர். ப்ரொசஸர். எஸ், மைக்ரோ கண்ட்ரோலர்ன்றது வேற, ப்ராசஸர்ன்றது வேற. அதை போட்டு குழப்பிக்கொள்ளாத. கண்ட்ரோலருக்கு உள்ளுக்கு காணப்படுற ஒரு பகுதி தான் ப்ராசஸர். விளங்குதா? இப்ப நீ இப்ப ஒரு இதை எடுத்துக்கிட்டியா இருந்துச்சுன்னா, இப்ப நீ ஒரு என்ன சொல்றது, ஆர்டினோ போர்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆர்டினோ போர்டுறது மைக்ரோ ப்ராசஸரா மைக்ரோ கண்ட்ரோலரா? கண்ட்ரோலர் தானே சார்? மைக்ரோ கண்ட்ரோலர். விளங்குதா? அப்ப மைக்ரோ கண்ட்ரோலர் உள்ளுக்கு ஆர்டினோ போர்டுல கட்டா என்ன இருக்கும்? ஒரு ப்ராசஸர் இருக்குமா இருக்காதா? இருக்கும். இருக்கும். அதே மாதிரி தான் எங்கட இதுலயுமே, எங்கட கம்ப்யூட்டர்ல இருந்து எல்லா மதர் போர்ட்லயும் பாத்தியா இருந்துச்சுன்னா ப்ராசஸ்ன்றது தனியா இருக்கும். விளங்குதா? அவ நுண் கட்டுப்படுத்தி என்பது என்னது? குறித்த கர்மம் ஒன்றை மேற்கொள்வதற்கு தயாரிக்கப்பட்ட ஒரு சிறிய கணினி. இது நான் அந்த டைம்ல உனக்கு கிளியரா சொல்லி தரேன். அதுல பாகங்கள் என்ன, அதை எப்படி சொல்றாங்க, அது எல்லாமே நான் அடுத்த கிளாஸ் 15 சாரி வர்ற திங்கக்கிழமை அந்த டைம் நான் சொல்லி தரேன் கிளியரா. ஓகேயா? இன்னும் 2-3 கிளாஸஸ்ல எலக்ட்ரானிக்ஸ் முடிஞ்சிடும். ஓகே, சரி. அடுத்தது 40வது கேள்வி. ஓமின் விதியை சரியாக விவரிப்பது. இதுவும் கிட்டத்தட்ட நான் செஞ்சேன்னா உனக்கே தெரியும். ஓமின் விதின்றது V = IR. ஆனா V = IRன்னு இங்க எதுவுமே இல்ல. அப்ப இன்னொன்னு தெரியும் உங்களுக்கு, இதை எழுவாயா மாத்தணும்னா I = V/R. அது இருக்கா விட? I = V/R முதலாவது. இருக்கு, முதலாவது விட. அப்ப இதுதான் ஓமின் விதியை சரியாக விவரிப்பது. மத்ததெல்லாம் பிழை தானே. I = R/V-யா? இல்ல, V/R. அப்ப ரெண்டாவது பிழை. மூணாவது V = IRனா I/R இல்ல, IR பிழை. R = V தர I பிழை. நாலாவது V = R/I கொடுத்துருக்கு, பிழை. விளங்குதா? சோ விட எத்தனையாவது? முதலாவது. இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்கடா, இதுக்கு ஆன்சர் பண்ணலாட்டிடா உண்மையா படிச்சே வேலை இல்லடா. விளங்குதா? இது ஈஸியான கேள்வி. ஓகேயா? சரி. சோ 38க்கு ஆன்சர் எத்தனையாவது சொன்னேன்? முதலாவது ஆன்சர் தானே சொன்னேன். ஆம் சார். ஓகே, 38க்கு முதலாவது ஆன்சர். 39க்கு நான் என்ன சொல்லி கொடுக்கல, முதலாவது ஆன்சர் தான் வரும் 39க்கு. 40க்கு பாத்தீங்களா இருந்துச்சுன்னா முதலாவது ஆன்சர். சரியா? அடுத்தது 41. தேசிய விண்வெளி முறைமை ஒன்றின் பரும்படி. இதுவும் செஞ்சுதானே கிட்டத்துல. ஆம் சார். இப்ப சொல்லு, மின்வலு நிலையத்திலிருந்து ஓ, மின் சார், படத்துக்கு செஞ்சோம். போறது P என்பது என்னது? படிக்கூட்டா படிக்குறையா? படிக்கூட்டு நிலைமாற்றி. வெரி குட், படிக்கூட்டு. படிக்கூட்டு. மின் படத்துல இருந்து வீட்டு மின்வலுக்கு போறதுக்கு குறைச்சு கொடுக்கறதுக்காக படிக்குறை. படிக்குறை. எஸ், வெரி குட், ஞாபகத்துல வச்சுக்கோ. அப்ப P என்பது பதியா இருந்தா ஞாபகம் வச்சுக்கோ, P என்பது படிக்கூட்டு நிலை மாற்றி, R என்பது படிக்குறை நிலை மாற்றி. ஆகவே எத்தனையாவது விட? பட் முதலாவது. எஸ், முதலாவது விட. PR ஆகின முறையே. கவுனிடா முறையேனா என்ன அர்த்தம்? P ஃபர்ஸ்ட் வரணும், R என்பது அடுத்தது வரணும். சோ P என்பது படி கூட்டு நிலை மாற்றி, R என்பது படி குறைப்பு நிலை மாற்றி. ஓகே, வெரி குட். சோ இதெல்லாம் கிளியரா விளங்கப்படுத்தினேன். ஓகே, அடுத்தது மேற்குறித்த வரிப்படத்தில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. எப்படி? மேற்குறித்த வரிப்படத்தில். உனக்கு தெரியும் மேற்குறித்த வரிப்படத்தில் இதுல பாரு, முதலாவது Q என்பது மிகை வோல்ட் குறைந்த ஓட்டத்தை ஊடுகடத்தும்னு கொடுத்திருக்கு. உனக்கு தெரியணும் என்ன அர்த்தம்னா, இந்த P என்பது என்ன செய்யும்? மின்வலு நிலையத்திலிருந்து கிடைத்த வோல்ட் அளவை என்ன செஞ்சு கொடுக்கும்? மின் வடத்துக்கு Qவுக்கு என்ன செஞ்சு கொடுக்கும்? வோல்ட் அளவு என்ன செஞ்சு கொடுக்கும்? கூட்டி கொடுக்கும், அதிகரிச்சு கொடுக்கும். உனக்கு தெரியும் வோல்ட் அளவு அதிகரிக்கும் போது அதனூடாக பாயிர மின்னோட்டம் என்பது எப்படி இருக்கும்? குறைவா இருக்கும். விளங்குதா? ஏன்னா உனக்கே நான் சொல்லி கொடுத்தேன் என்னது? படி கூட்டு நிலை மாற்றில உனக்கு தெளிவா சொல்லி கொடுத்தேன். படி கூட்டு நிலை மாற்றில ஞாபகம் இருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும். படி கூட்டு நிலை மாற்றில தெளிவா சொல்லி கொடுத்தேன். வோல்டேஜ் அவுட்புட்ன்றது எப்படி இருக்கும்? கூடவா இருக்கும். வோல்டேஜ் அவுட்புட் கூடவா இருக்குதா இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் காயில்ஸ் எப்படி இருக்கும்? நம்பர் ஆஃப் காயில்ஸ்னா சுற்றுக்களின் எண்ணிக்கை, துணி சுற்றுக்களின் எண்ணிக்கை கூடவா இருக்கும். அப்ப மின்னோட்டம் எப்படி இருக்கும் அந்த இடத்துல? குறைவா இருக்கு. இப்ப நான் சொன்னது எல்லாமே முதன்மை சுற்றா துணை சுற்றா? படி கூட்டு நிலை மாட்டிட துணை சுற்று. எஸ், அது தெளிவா விளங்கிச்சா அப்ப உனக்கு? அப்ப முதலாவது பாயிண்ட் கொடுத்திருக்கு, Q மிகை வோல்ட் அளவில் குறைந்த ஓட்டத்தை ஊடுகடத்தும். சரியா பிள்ளையா? சரி சார். சரி, முதலாவது ஆன்சரே சரி. ரெண்டாவது
Q குறைந்த வோல்ட் அளவில் கூடிய ஓட்டத்தை ஊடுகடத்தும்னு கொடுத்திருக்கு. பில தானே? பில. எஸ் மிகை வோல்ட் அளவில் குறைந்த ஓட்டத்தை ஊடுகடத்தும். நல்ல யோசி. எஸ் நல்லா கவனிச்சுக்கோ. இங்க என்ன வந்திருக்கு? ஆர். உனக்கு தெரியும் ஆர்ல படி குறைநிலை மாற்றி தானே. அப்ப உனக்கு தெரியும் துணை சுற்றுக்கள் எண்ணிக்கை எப்படி இருக்கும்? படி குறைநிலை மாற்றில துணை சுற்றுக்கள் எண்ணிக்கை குறைவா இருக்கும். குறைவா இருக்கும். அப்ப வோல்டேஜ் எப்படி இருக்கும்? குறைவா இருக்கும். அப்ப மின்னோட்டம் எப்படி இருக்கும் துணை சுற்றுக்கள்ல? கூடுதலா இருக்கும். அப்ப மூணாவது சரியா? எஸ் மிகை வோல்ட் அளவில் குறைந்த ஓட்டத்தை ஊடுகடத்தும்ன்றது. பில எப்படி வந்திருக்கணும்? எப்படி வந்திருக்கணும்? மிகை வோல்ட் அளவில் சாரி, எப்படி வந்திருக்கணும்? எஸ் என்பது எஸ் 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 குறைந்த எஸ். வோல்ட் அளவில் குறைந்த வோல்ட் அளவில் கூடிய அதிக ஓட்டம் அதிக ஓட்டத்தை கொண்டிருக்கும். வெரி குட். ஓகேயா? அடுத்தது இங்க பாரு. எஸ் குறைந்த வோல்ட் அளவுன்னு சரியா ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஆனா என்ன ஓட்டம்னு கொடுத்துட்டான் இந்த இடத்துல? குறைந்த ஓட்டம். குறைந்த ஓட்டம். எஸ் பில. அடுத்தது QS ஆகிய இரண்டும் வெவ்வேறு வோல்ட் அளவுகள் கொண்ட ஒரே ஓட்டத்தை ஊடுகடத்தும். பச்சை பில. நல்லதா? என்னைக்குமே பாத்தீங்களா இருந்தா வெவ்வேறு வோல்ட் அளவுகள் கொண்ட ஒரே ஓட்டத்தை ஊடுகடத்தும்ன்றது பில. அது எப்படி ஒரே ஓட்டத்தை ஊடுகடத்தும்? Qவும் Sவும் எப்படி ஒரே ஓட்டத்தை ஊடுகடத்தும்? அப்படி ஊடுகடத்த இயலாது தானேமா? ஓகேயா? சோ ஆகவே இதுக்கு ஆன்சர் எத்தனையாவது? முதலாவது ஆன்சர். என்னைக்குண்டா தனியா எழுதி பழகு. விளங்குதா? தனியா எழுதி பழகு. ஒவ்வொண்டா என்னத்தை சொல்றான், என்னத்த விஷயம் கேட்கறாங்கன்றதை எழுதி பழகுங்க. விளங்குதா? சும்மா ஏனோ தானோ நீங்க இந்த மைண்ட் கணக்கெல்லாம் போடாதீங்க. அதெல்லாம் பில. இந்த இடத்துல பி என்பது படிக்கூட்டு நிலை மாற்றினா நீ எழுதணும். எப்படி? படிக்கூட்டு நிலை மாற்றிட பயப்பை பத்தி தான் நீ எழுதணும். எதை பத்தி எழுதணும்? பெய்ப்பு தேவையில்ல, பயப்பு பத்தி எழுது. பயப்புனா என்னது? முதன்மை சுற்றுல நடக்கிறதா துணை சுற்றுல நடக்கிறதா? துணை சுற்றுல. துணை துணை சுற்றுல நடக்கிறது. அதை தான் நீ எழுதி பழகணும். பயப்பு பயப்புன்றது என்னது? அவுட்புட். அவுட்புட்டை தான் நீ எழுதி பழகணும். ஓகேயா? இது மறந்துடாத. ஓகே சரி. அடுத்தது இது 16ஆம் பாடம். ஓகே 16ஆம் பாடம். ஸோ இதுல ஒரு என்ன இருந்துச்சு? எங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்துச்சு ஏற்கனவே. இந்த கேள்வியில தான் 16ஆம் பாடத்துல இந்த கேள்வி ஏற்கனவே ஒரு கேள்வி இதுதான் நினைக்கிறேன். ஓகே அதாவது என்னதுன்னா தொழில்சாடி இடர்களை களைவதற்கு மேற்கொள்ளப்படுகின்றன கொடுத்துருக்கு. களைவதற்கு களைவதற்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா நீங்க 16ஆம் பாடத்துல படிச்சிருப்பீங்க இடர்களை நீக்குதல் ஒண்ணு படிச்சிருப்பீங்க. விளங்குதா? இடர்களை நீக்குதல்ன்ற ஒரு விஷயம் படிச்சிருப்பீங்க. சரியா? 16ஆம் பாடத்துல படிச்சிட்டீங்க தானே? ரெக்கார்டிங்ஸ் பாத்தீங்களா எல்லாரும்? அந்த 16ஆம் பாடத்துல பாத்தீங்களா இருந்துச்சுன்னா நான் மெயினா 2 விஷயம் உங்களுக்கு அது நான் திருப்பியும் ஒரு இடத்துல சொல்லி கொடுக்கணும்னே தான் இருக்கேன். பாப்பா நான் அது ஒரு நாள் தனியா நான் அதுக்கு ஒரு கிளாஸ் போடுறேன். அந்த 2 இது இருக்கு. 18ஆம் பாடத்துல ஒரு முக்கோணி ஒன்று இருக்கு, 16ஆம் பாடத்துல ஒரு முக்கோணி இருக்கு. அது 2ஐயும் உனக்கு கட்டாயம் சொல்லி கொடுக்கணும். வந்துருச்சு. அதுல 16 உள்ளது வந்துருச்சு. 2023 நினைக்கிறேன். அதுல கேள்வியா வந்துருச்சு. ஓகேயா? சரி. ஓகேயா? சோ இதுல நான் சிம்பிளா இப்ப நான் சும்மா சொல்றேன் உங்களுக்கு. தொழிற்சாலை இடர்களை களைவதற்கு மேற்கொள்ளப்படுகின்ற செயற்பாட்டிற்கான உதாரணம். இது பார்க்கணுமா இருந்துச்சுன்னா நாங்க ஃபர்ஸ்ட் முதர்ந்து பார்க்கணும் அந்த விஷயத்த. விளங்குதா? இந்த கேள்வியை நாங்க பார்க்கணும்னா முதர்ந்து பார்க்கணும். அதாவது அந்த அட்டவணை ஃபுல்லாவே, அதாவது அந்த இடர் தவிர்ப்பு முகாமை அடுக்கம் அமைப்புன்னு ஒண்ணு இருக்கு. விளங்குதா? என்ன இருக்கு? இடர் தவிர்ப்பு முகாமை அடுக்கம் அமைப்புன்னு ஒண்ணு இருக்கு. ஓகே அது நான் உங்களுக்கு இதுல ரெக்கார்டிங்லயும் சொல்லி கொடுத்தேன். இந்த மாதிரி தலகீழ முக்கோணி ஒண்ணு அதுல உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இடர்களை நீக்குதல், மாற்றீடு செய்தல், எந்திரியல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளல், நிர்வாக நடவடிக்கைகளை எடுத்தல், கடைசி என்னது? தனியால் பாதுகாப்பு உபகரணங்களை என்ன செய்தல்? பயன்படுத்தல். விளங்குதா? சோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. இதுல கேட்டது தொழில்சார் இடர்களை களைவதற்கு மேற்கொள்ளப்படுகின்ற செயற்பாட்டுக்கான உதாரணம். தொழில்சார் இடர்களை களைதல் அப்படின்னா இடர்களை நீக்கிறதுக்கு. விளங்குதா? இதுல ஒரு சின்ன ஒரு இஷ்யூ ஒண்ணு வந்துச்சு. ஓகே உதாரணத்துக்கு பாருங்க. முதலாவது கீழ இருந்து வருவோம் நாங்க. ஒரு விவசாய நிலத்துல அதிக நச்சுத்தன்மை கொண்ட விவசாய ரசாயனங்களை பயன்படுத்துவதை தடை செய்தல்னு கொடுத்திருக்கு. இது எதுக்குள்ள வரும்னு நினைக்கிறீங்க? இது எதுக்குள்ள வரும் உங்களுக்கு? மாற்றீடா சார்? இப்ப அதுதான் விஷயம்.
அதிக நச்சுத்தன்மை கொண்ட விவசாய ரசாயனங்கள் பயன்படுத்துற தவிர்க்கிறேன்னா இது ஒன்றுக்கு பதிலா இன்னொன்றை நீ என்ன செய்யற மாற்றீடு செய்யறதுக்குள்ளேயும் வரும். நீக்குதல் ஓகே, ஆனா எஸ் அதுதான். ஆனா உண்மையாவே இந்த இந்த கேள்விக்கு பாத்தீங்கன்னா இன்னும் எனக்கு இது ஒண்ணு இருக்கு, என்னதுன்னா அதிக நச்சுத்தன்மை கொண்ட விவசாய ரசாயனங்களை பயன்படுத்துவதை தடை செய்தல்ன்றது நீக்குதல் தான், உண்மையா நீக்குதல் தான். விளங்குதா? பட் இதுல ஆன்சர்ல உண்மையாவே நான் சொல்றேன் பாருங்க, இதுல ஏற்கனவே ஒரு யாரோ ஒரு பாய் கேட்டாங்க இந்த இடத்துல. இதுல பிழையா கொடுத்துருக்கு சார் ஆன்சர், ஆனா ஸ்கீம்லயும் அப்படி தான் கொடுத்துருக்கு. அது என்னன்னு எனக்கு விளங்கல் இதுல. ஸோ நம்ம எதுக்கும் பார்ப்போம், சும்மா கொஞ்சம் கெஸ் பண்ணிட்டு வருவோம் நம்ம. ஓகேயா? இதை பாருங்க இதுல சரிதானே. அப்ப என்னைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிதானே, அதிக நச்சுத்தன்மையான கொண்ட விவசாய ரசாயனங்கள் பயன்படுத்துவதை தடை செய்தல் என்பது இடர்களை நீக்குதல். ஆனா இதுவே இந்த இடத்துல, ஓகே, இந்த இடத்துல விவசாய ரசாயனங்களை பயன்படுத்துவதற்கு பதிலாக வேற ஏதாவது சேதன பீடை நாசினியோ இல்லாட்டி கிருமி நாசினியை நாங்க பயன்படுத்தல்னு வந்துருந்துச்சுன்னா அது என்னது? மாற்றீடு செய்தல். மாற்றீடு செய்தல். விளங்குதா? உதாரணத்துக்கு ரசாயன பீடை கொல்லிக்கு பதிலாக சேதன பீடை கொல்லியை பயன்படுத்துறதுன்னு வந்திருந்தா அது மாற்றீடு செய்தல். விளங்குதா? அடுத்தது பார்ப்போம். 4வது, கழிவுகளை அகற்றுவதற்கென நவீன உபகரணங்களை பயன்படுத்துதல். உங்களுக்கு தெரியும், கழிவுகளை அகற்றுறதுக்கு நவீன உபகரணங்கள் பயன்படுத்துறது எதுக்குள்ள வரும்? நவீன உபகரணங்களை பயன்படுத்துறது மாற்றீடு செய்தல். இல்ல மாற்றீடு செய்தல். இல்ல 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 நவீன உபகரணங்கள் எந்திரவியல் எந்திரவியல் நடவடிக்கைக்குள்ள வரும். இயந்திரவியல். இல்ல கொஞ்சம் இரு. நவீன உபகரணங்களை பயன்படுத்த கழிவுகளை அகற்றுவதற்கென நவீன உபகரணங்களை பயன்படுத்துறது. ஓகே, இது மாற்றீடு செய்தலுக்குள்ளதான் வரும். விளங்குதா? எதுக்கு தெரியுமா? எதனாலன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கழிவு பொருளை அகற்றும் போது பாத்தீங்கன்னா சாதாரண என்ன செய்வோம், கைகளால அகற்றுவோம். அப்படி கைகளால் அகற்றும் போது பாத்தீங்கன்னா எங்களுக்கு என்ன நடக்கும்னா அந்த கழிவு பொருட்கள்னால உயிரியல் இடர் வரும். என்ன இடர் வரும்? உயிரியல் இடர் வரும். அந்த உயிரியல் இடர் வரும்போது பாத்தீங்கன்னா அதை நீக்கிறதுக்கு, விளங்குதா, அதை நீக்கிறது, அந்த உயிரியல் இடரை குறைச்சு அதற்கு பதிலாக நாங்க என்ன செய்யறோம், நவீன உபகரணங்களை பயன்படுத்துறோம். அவ ஒரு கழிவுகளை அகற்றுறதுக்கு பாத்தீங்கன்னா நாங்க கைகளால் அள்ளுவதற்கு பதிலாக நவீன உபகரணங்களை பயன்படுத்தினா இது எதுக்குள்ள வரும்? கழிவுகளை அகற்றுறதுக்கு நாங்க கைகளால் அள்ளுறதுக்கு பதிலாக நவீன உபகரணங்களை பயன்படுத்துறோம். இது எதுக்குள்ள வரும்? மாற்றீடு செய்தல். மாற்றீடு செய்தல் தான். அது சரி, மாற்றீடு செய்தலுக்குள்ளதான் வரும். எஸ். அடுத்தது, ரசாயன தொழிற்சாலைகளில் வேலை சுற்றுகளை குறுகியதாக்கல். இது எதுக்குள்ள வரும்? வேலை சுற்றுகளை நிர்வாகம் சார்ந்த நடவடிக்கை. எஸ், வெரி குட். எக்ஸ்ரே ஆய்வுக்கூட தொழிற்பாடுகளை முகாமை செய்வதற்கு சேய்மை கட்டுப்பாட்டு முறைமைகளை பொருத்துதல். சேய்மை கட்டுப்பாட்டு முறைமை என்றது ரிமோட் கண்ட்ரோல் சிஸ்டம். இது எதுக்குள்ள வரும்? எந்திரவியல் கட்டுப்பாட்டு முறைகளை கையாளுறதுக்குள்ள வரும். முதலாவது, வேலை நிலையங்களில் அறிவுறுத்தல் பலகைகளை காட்சிப்படுத்தல்னு கொடுத்திருக்கு. இது எதுக்குள்ள வரும்? அறிவுறுத்தல் பலகைகளை காட்சிப்படுத்தல். அறிவுறுத்தல் பலகைகளை காட்சிப்படுத்தல் நிர்வாகம் குள்ள தானே வரும், இல்லையா? அறிவுறுத்தல் பலகைகளை காட்சிப்படுத்தல் நிர்வாகம் சார்ந்த நடவடிக்கைக்குள்ளதான் வரும். பாருங்க, எதுக்கும் அந்த உதாரணத்துக்குள்ள சில நேரம் எனக்கும் பிழையா வரலாம், பட் அதுக்குள்ளதான் வரும். நிர்வாகம் சார்ந்த நடவடிக்கைக்குள்ளதான் வரும். எதுக்கும் எடுத்து பாருங்க உதாரணத்தை. அப்ப 43வதுக்கு எத்தனையாவது விட? 5வது. 5வது தான் வரணும். ஸ்கீம்ல எத்தனையாவது விட கொடுத்திருக்கான் பாருமா. இது என்னமோ யாரோ ஒரு கேள்வி ஒருத்தன் கேட்டா, ஒரு பொடியன் தான் கேட்டான் அந்த கேள்விய. 2வது கொடுத்துச்சு. 2வது கொடுத்திருக்கா? இல்ல தானேடாமா, இது அன்னைக்கும் நான் சொன்னதுதான். என்னமோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு ஸ்கீம்ல. இது என்னது? தொழில்சார் இடர்களை களைதல்னா இடர்களை நீக்குதல். எக்ஸ்ரே ஆய்வுக்கூட தொழிற்பாடுகளை முகாமை செய்வதற்கு சேய்மை கட்டுப்பாட்டு முறைமைகளை பயன்படுத்துதல். நீங்க உதாரணத்துல சேய்மை கட்டுப்பாட்டு முறை எதுக்குள்ள வருது பாருங்க. நீங்க உங்க டியூட் எடுத்து பாருங்க. சேய்மை கட்டுப்பாட்டு முறைமை எதுக்குள்ள வருது? எந்திரவியல் நடவடிக்கை. எந்திரவியல் நடவடிக்கைக்குள்ள தானே வருது. ஓ, ஆனா இது ஏன் இப்படி கொடுத்திருக்கான்னு எனக்கு விளங்கல. சரி, ஸ்கீம்ல சில டைம்ல மாத்திருக்கலாம் தானே அங்க. ஆனா மாத்தினாலும் மாத்தினாலும் எனக்கு ஃபைனல் ஸ்கீம் என்கிட்ட இருக்கே. இப்ப இது நீங்க உங்ககிட்ட பாக்குறது ஃபைனல் ஸ்கீம் தானேடாமா. இது ஃபைனல் ஸ்கீமே. நீங்க எதுக்கும் உங்களோட டீச்சர்ஸ் மார்க் போன ஆக்கள் கிட்ட கேளுங்க. இது ஃபைனல் ஸ்கீம். இங்க பாரு, விளங்குதா? இதுல மாத்துனது விளங்குதா? அது உனக்கு ஆம் சார். அவ மாத்தினா மாத்தி இருக்கணுமே அந்த இடத்துல.
நீங்க சும்மா நீங்க உங்களோட ஸ்கூல் டீச்சர்ஸ் இருப்பாங்க தானே, போனவங்க இருப்பாங்க தானே, அவங்க கிட்ட சொல்லாதீங்க இந்த விஷயத்த. சும்மா கேட்டு பாருங்க, கேள்வியை மட்டும் காட்டி கேட்டு பாருங்க, அவங்க எதை சொல்றாங்கன்னு பார்ப்போம். நீங்க சும்மா சொல்லாதீங்க இது ஸ்கீம் பீல அப்படிலாம் சொல்லாதீங்க. சிலவங்க என்ன செய்வாங்கன்னா ஸ்கீம் தான் சரின்னு சொல்லி வாதாடுவாங்க. நான் ஃபர்ஸ்ட் கேள்வியை காட்டி நீங்க கேளுங்க. இது எனக்கு ஏற்கனவே ஒரு பொடியும் கேட்டான், இது ஏதோ ஒரு பிழை இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே. ஆமா, இதுக்கு 5வது தான் சரி உண்மையாவே. விவசாய நிலங்கள்ல அதிக நச்சுத்தன்மை கொண்ட விவசாய ரசாயனங்கள் பயன்படுத்துறது தடை செய்யறது. விவசாய ரசாயனங்களை பயன்படுத்துறது தடை செய்யறது இதுக்குள்ளதான் வரும். இடரை நீக்குதல்ல இந்த பாயிண்ட் இருக்கான்னு பாருடாமா. சார் இடரை நீக்குதல்ன்ற பாயிண்ட்டுக்குள்ள இது இருக்கா பாரு, 5வது விட இருக்கா பாரு உன்னோட டியூட்ல. விவசாய நிலங்கள்ல அதிக நச்சுத்தன்மை கொண்ட விவசாய ரசாயனங்கள் பயன்படுத்துவதை தடை செய்தல். சார் சொல்லுங்க. இடரை நீக்குதலுக்குள்ள ஆ, அதிக அபாய இரசாயன பொருட்கள், அதிக நச்சுத்தன்மையுள்ள பீடை கொல்லிகள் போன்றவற்றை பயன்பாட்டிலிருந்து நீக்குவதன் மூலம் அவை காரணமாக ஏற்படத்தக்க இரசாயன இடர்களை முற்றாக நீக்கலாம். இது இருக்குது சார், எதுக்குள்ள இருக்குது? இடரை நீக்குதல். அப்ப இதுதானே வரும். விவசாய ஓகே, இதை நான் பாக்குறேன், நான் உங்களுக்கு எதுக்கும் ஓகே இதுல எதுவும் சேஞ்சஸ் நடந்திருக்கான்னு பாக்குறேன். சரிதானே? ஏன்னா இதுக்கு 2வது வர சான்சஸ் இல்லடாமா. எக்ஸ்ரே ஆய்வுக்கூட தொழிற்பாடுகளை முகாமை செய்யறதுக்கு சேமை கட்டுப்பாட்டு முறைமைகளை பொறுத்துது. சேமை கட்டுப்பாட்டு முறைமைகள்னு வரும்போதுமா அது ஒரு சிஸ்டம், கண்ட்ரோல் சிஸ்டம்ன்றது பாத்தீங்கன்னா எந்திரவியல் நடவடிக்கைகளுக்குள்ள தான் வரும். சரியா? இது எனக்கு கொஞ்சம் பார்த்துட்டு நான் சொல்றேன் உங்களுக்கு. சரியா? இடர்களை களைவதற்குன்னா என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். இடர்களை களைதல்னா இடர்களை நீக்கிறது தான். ஓகேயா? நான் பார்த்துட்டு சொல்றது இதுக்கும். ஆனா 5வது விட தான் சரிமாய் விளங்குது எனக்கு. நீங்களும் கேட்டு பாருங்க, எதுவும் ஆன்சர் உங்களுக்கு அது ஏதோ காரணம் எதுவும் வந்துச்சுன்னா சொல்லுங்க கட்டாயம். சரி, அடுத்தது 44வது. வெட்டு மலர்களை அறுவடை செய்தல் பற்றிய சரியான கூற்று கேட்டு இருக்கு. ஓகேயா? வெட்டு மலர்களை அறுவடை செய்தல் பற்றிய சரியான கூற்று. ஓகேயா? மடலி முழுமையாக வளர்ச்சி அடைந்துள்ள போது அந்தூரிய மலர்கள் அறுவடை செய்யப்படும். அது சரியா? மடலி முழுமையாக வளர்ச்சி அடைந்துள்ள போதா? என்ன சொல்லி கொடுத்திருக்கேன்? அந்தூரியம் எப்ப அறுவடை செய்யறது? மடலில 3/2 பாகம் 2 பாகம் முதிர்ச்சி அடைந்தது சார். முதிர்ச்சி அடைஞ்சிருக்க சந்தர்ப்பத்துல. அதே மாதிரி பாலையும் காம்பும் இணையும் இடத்தின் கடினத்தன்மை. கடினத்தன்மையில. அப்ப ஆகவே முதலாவது ஆன்சர் பில. 2வது, எல்லா மலர்களும் விரிந்த பின்னர் டென்ட்ரோபிய பூந்துணர் அறுவடை செய்யப்படும். பச்சை பில. உனக்கு என்னைக்கு செய்யும் டென்ட்ரோபிய பூந்துணர்ன்றது? அது என்னது டென்ட்ரோபியம்ன்றது? ஆர்கிட். ஆர்கிட் என்ன சொல்லி கொடுத்திருக்கேன்? அறுவடை செய்யற நேரம் சரியான சந்தர்ப்பம் உச்சியில் உள்ளவை முட்டுக்கள் நிலைமையில இருக்கணும், மற்றும் 3/2 அல்லது 2/1 பங்கு பூக்கள் தான் என்ன செஞ்சிருக்கணும் மலர் கொத்துல. மலர்ந்திருக்கும். எல்லா மலர்களும் விரிந்த பின்னர் டென்ட்ரோபிய பூந்துணர் அறுவடை செய்யப்படும்ன்றது சரியா? இல்ல சார். பில. 3வது, எல்லா இதழ்களும் விரிந்த பின்னர் ரோசா மலர் அறுவடை செய்யணும். பச்சை பில. ரோசா மலர் என்ன சொல்லி கொடுத்திருக்கேன்? விரியும் 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 தருவாயில் உள்ள போது. விரிய முன்னரா விரிஞ்ச பின்னரான்னு கேட்டாங்களா? உனக்கு தெரியுமா? விரிய முன்னரும் சரியா, விரிஞ்ச பின்னரும் சரியா? இல்ல இல்ல, விரியும் தருவாயில உள்ள போது. ஆகவே முதல் 3மே பில. 4வது, 1 தொடக்கம் 3 வரையான மலர்கள் விரிந்துள்ள போது வண்டா மலர்கள் அறுவடை செய்யப்படும்னு கொடுத்திருக்கு. 1 தொடக்கம் 3 வரையான மலர்கள் விரிந்துள்ள போது வண்டா மலர்கள் அறுவடை செய்யப்படும்ன்றது சரி. ஏன்னா ஒரு மலர் கொத்துல பாத்தீங்களா இருந்துச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு பூக்கள் விளங்குதா? ஒரு மலர் கொத்துல ஒரு குறிப்பிட்ட அளவு பூக்கள். உதாரணத்துக்கு ஒரு மலர் கொத்துல ஒரு 6 or 7 மலர்கள் தான் இருக்க போகுது. அதுல 3/2 பங்கு அல்லது 2/1 பங்கு பூக்கள் என்ன நடந்திருக்கணும்? விரிஞ்சிருக்கணும். ஏன்னா வண்டான்றது என்னது? ஒரு வகையான ஓகே. ஆர்கிட் தான். ஆகவே 4வது என்பது சரி. 5வது, மலர்கள் பாதி விரிந்த நிலையில் ஜேபரா மலர்கள் அறுவடை செய்யப்படும். பிழை தானே? ஜேபரா அறுவடை செய்யறது எப்ப சொல்லி கொடுத்திருக்கேன்னா 2ஆம் வளையத்தில் உள்ள வட்டத்தட்டு சிறுபூ வட்டத்தட்டு சிறுபூக்கள் தெளிவாக காட்சி அளிக்கும் நிலையில இருக்கணும். எஸ், வெரி குட். ஆகவே இதுக்கு ஆன்சர் எத்தனையாவது? 4வது. ஓகே அடி, கொஞ்சம் ஸ்கீமையும் பார்த்துக்கோங்க அடி. நான் சொல்றதுல நான் ஸ்கீம் பார்க்கல, நீங்க ஸ்கீமையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க எதுக்கும். ஓகேயா? நான் அது விளங்கப்படுத்தின இதுல வச்சுட்டு சொல்றேன் உங்களுக்கு. எதுக்கும் ஸ்கீமையும் பார்த்துக்கோங்க நீங்க. சரியா? ஏன்னா சில நேரம் நான் விளங்கப்படுத்துற நேரம் அவசரத்துல சொல்லிட்டு போகலாம். அதுக்குன்னு செய்யறதுக்கு முதல் ஸ்கீமை பார்க்காத,
நான் சொன்ன பிறகு எதுக்கும் சரியான்னு பார்த்துக்கோ. அதிலும் பிழை இருந்துச்சுன்னா சொல்லு எனக்கு. அடுத்தது 45க்கு விடையளிப்பதற்கு பின்வரும் வரைபடத்தை பயன்படுத்துக. இதுக்கு சொல்லுவாங்க ப்ரூனிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்கடாமா. அதாவது ஒரு மரம் இருக்குதானே, அந்த மரத்துல காணப்படுற கிளைகள் இருக்கு தெரியுமா, அந்த கிளைகளை கத்தரிக்கிறதுக்கான படிமுறை இதுதான். என்னைக்கு ஞாபகம் வச்சுக்கோ, ஃபர்ஸ்ட் வெட்டுற இடம் எதுன்னு கேட்டியா இருந்துச்சுன்னா ஞாபகம் வச்சுக்கோ. இதுல நீ கேட்கலாம், சார் கத்தரிக்கும் வாளை பயன்படுத்தி மரத்தில் உள்ள முதிர்ந்த கிளை ஒன்றை அகற்றும் போது இடப்படுகின்ற முதலாம், இரண்டாம், மூன்றாம் வெட்டுக்களின் சரியான ஒழுங்குமுறை எங்கன்னு கேட்டிருக்கான். உனக்கு தெரிஞ்சிருக்கணும். திருப்பி சொல்றேன், என்ன விஷயம் தெரியுமா, உனக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். நீ கேட்கலாம், சார் ஏன் சார் இதுல டிரெக்டாவே பி என்ற இடத்துல வெட்டலாம் தானே சார், அது என்னது கியூ ஆர்பி ஒவ்வொரு இடத்துலயும் வெட்டுறாங்க, இது எதுக்கு அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி கிளைகள் காணப்படும் போது, முதிர்ந்த கிளைகள் காணப்படும் போது இத மரத்தின் பிரதான தண்டு இருக்கு தெரியுமா, இதுக்கு ஏற்படுற பாதிப்பை குறைச்சு கவனமான வகையில் அகற்றதுக்குமா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட கிளையை நாங்க என்ன செய்யணும்னா கவனமா வெட்டணும். எப்படி வெட்டணும் அப்படின்னா, முதலாவது வெட்டு எங்க இதாக்கணும்னா, அந்த மரக்கிளை இருக்கு தானே, கிளையிட கீழ் பக்கத்துல, அதாவது கியூல தான் முதலாவது வெட்டு வெட்டணும். ரெண்டாவது வெட்டு எங்க வெட்டணும், ஆறுல வெட்டணும். விளங்குதா? ஆறுல வெட்டும் போது இங்கிட்டு உள்ள பகுதி என்ன செய்யப்படும், அகற்றப்படும். பின்னர் தான் என்ன செய்யணும், கடைசியா தான் என்ன வெட்டணும், எங்கட பிரதான தண்டுக்கு பக்கத்துல உள்ள இந்த பகுதியை வெட்டணும், பி என்ற பகுதியை வெட்டணும். இது அரிமரத்திலையும் இருக்கு. ஓகேயா? அதே மாதிரி அரிமரத்திலையும் இருக்கு. அதே மாதிரி நீ இதை படிப்ப, இதுல 17ஆம் பாடத்துல படிப்ப. விளங்குதா? கத்தரித்தல்ல வன் கத்தரித்தல், மென் கத்தரித்தல்னு படிப்ப. அந்த கத்தரித்தல்லையும் சொல்லி கொடுப்பாங்க. விளங்குதா? சொல்லி கொடுப்பேன். ப்ரூனிங்னு ஒண்ணு இருக்கு. அவ மறந்துடாத, ஃபர்ஸ்ட் வெட்டு எங்க வெட்டணும், கியூல. ரெண்டாவது வெட்டு ஆர்ல. கடைசியா வெட்டுற வெட்டு தான் எதுல வெட்டணும், பில. அப்ப கியூ ஆர் பி, இதுதான் சரியான ஒழுங்குமுறை. ஓகேயா? எத்தனையாவது விட, மூணாவது விட. அப்ப நீ கேட்கலாம், அப்ப டிரெக்டா பீல வெட்டலாம் தானே சார், அப்படி வெட்டினா என்ன பிரச்சனை நடக்கும், நீங்க சொல்லு பாப்போம். டிரெக்டா நான் பீல வெட்டும் போது நீ யோசி, அந்த கிளை பாரமான கிளை தானே, நான் டிரெக்டா பீல வெட்டினாரா இருந்தா என்ன நடக்கும்னு நினைக்கிறேன், அது கீழே விழும் தானே, முறிஞ்சு கீழே விழும் போது என்ன செய்யும், எதை காயப்படுத்தும், அது கீழே விழும் போது எதையும் கிழிச்சிட்டு போயிட்டு கீழே விழும். தாய் தாவரத்துல பட்டை. எஸ், தாய் தாவரத்துல பட்டையும் கிழிச்சிட்டு போயிட்டு என்ன செய்யும், கீழே விழும். விளங்குதா? அந்த மாதிரி விழும்போதுடாமா எங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, தாய் தாவரம் பாதிக்கப்படும். என்னைக்கு நாங்க தாய் தாவரத்துக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாத மாதிரி தான் இந்த தேவையற்ற கிளைகளை நாங்க என்ன செய்யணும், அகற்றணும். இது நான் உனக்கு வன் கத்தரித்தல், மென் கத்தரித்தல் நான் சொல்லித்தரேன் உனக்கு. சரியா? 17ஆம் பாடத்துல. சரியா? சரி, ஓகே. அடுத்தது கிராண்டிஃப்ளோரா. உனக்கே தெரியும், கிராண்டிஃப்ளோரா எனப்படுவது என்னது, ரோசா. ரோசா. ரோசாட 3 பேர் சொல்லு. ஹைபிரிட், கிராண்டிஃப்ளோரா, ரோசா. ஃப்ளோரிபண்டா. சரியா? என்னென்ன, ஹைபிரிட் இனம் மற்றும் கிராண்டிஃப்ளோரா, ஃப்ளோரிபண்டா. ஃப்ளோரா, ஓ, கிராண்டிஃப்ளோரா, ஃப்ளோரிபண்டா, ஓ ஹைபிரிட். ஹைபிரிட். சரியா? ஃப்ளோரிபண்டா. கிராண்டிஃப்ளோரா, ஃப்ளோரிபண்டா ஹைபிரிட் இனம். அதே மாதிரி அந்தூரியத்துல பேதங்கள் ஞாபகம் இருக்கா, என்னென்ன பேதங்கள், அக்ரோபோலிஸ், கார்னவல், ட்ராபிக்கல், கேசினோ, மிடோரியன் பிசட்டாசே. சொல்லு, மிடோரியன் பிசட்டாசே என்ன கலர், பச்சை. ஓகேயா? கேசினோ, கிரீன். கேசினோ செம்மஞ்சள். ஆரஞ்சு, செம்மஞ்சள். செம்மஞ்சள். ட்ராபிக்கல், சிவப்பு. 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 கடுஞ்சிவப்பு. வெரி குட், கடுஞ்சிவப்பு. ஓகே. அடுத்தது அக்ரோபோலிஸ், வெள்ளை. கார்னவல், வெண்மை. வெண்மை சார்ந்த பால். இப்ப சொல்லு, Orange. கிரிமெட்டியானா. ரெட் கலர். வெரி குட், கிரிமெட்டியானா. ஓகேயா? கிரிமெட்டியானன்றது ரெட் கலர். ஓகேயா? கிரிமெட்டியானன்றதும் என்னது, நீங்க இந்த ட்ராபிக்கல்னு படிச்சீங்க, வேங்கதா, கடுஞ்சிவப்புன்னு. அதுவும் கிரிமெட்டியானா கிட்டத்தட்ட ஒரே பேதம் தான். ஜெபரா என்னது, மினி, மிடி, மிடி, ஸ்பைடர், ஸ்பைடர், ஸ்பைடர். ஸ்டாண்டர்ட். ஆர்கிட்ல தெரிந்த என்னென்ன இனம் இருக்கு, டென்ட்ரோபியம், பெலனோப்சிஸ், வெண்டா, வெண்டா,
ஆன்சீடியம், கட்லியா சிம்பிடியம் கட்லியா, சிம்பிடியம். இப்ப சொல்லு, உலகில் சனரஞ்சகமான ஆர்கிட் வகை சிம்பிடியம். சிம்பிடியம். கண்டியன் டான்சர் வரை ஆர்கிட் என அழைக்கப்படுவது ஒன்சிடியம் Oncidium. வெரி குட்டா, வெரி குட், வெரி குட், குட், வெரி குட்டா, வெரி குட். இப்ப சொல்லு, கிறிசாந்திம பிரேதம். இதுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் உனக்கு, அப்பையும் சொல்லி கொடுத்தேன். கிறிசாந்திமம்ன்றது எதை சொல்லுவாங்க, என்ன அதுக்கு சிங்கள பேர்? கப்புரு. கப்பூரு. இந்த கப்பூருன்றது என்னது, அயன வளைய வெட்டு மலரா இல்லாட்டி இடைவெப்ப வளைய வெட்டு மலரா? இடைவெப்ப வலயம் ரெண்டுக்கும் வரும், சரியா? கப்பூருன்றது எதுக்கு வரும்? ரெண்டுக்குமே வரும். அயன வளையத்துக்கும் வரும், இடைவெப்ப வளைய வெட்டு மலருக்கும் வரும், ரெண்டுக்குமே வரும். ஓகே, சரி, வெரி குட். படிங்கடி, சரிதானே? பாப்போம் நம்ம. சரியா, மிச்ச கேள்வி எல்லாமே நாங்க இன்னும் பார்க்கல, சரிதானே? இப்ப நம்ம பார்த்த பிறகு இதாக்குவோம். இதுல கடைசி நெல் வயல கட்புலனாகும் தோற்றத்தை தவிர நெல் அறுவடை செய்ய மேற்கொள்ளப்படும் காலம். இது சொல்லு பாப்போம், இது எங்களுக்கு தெரியணும். 50வது சொல்லு பாப்போம். நெல் வயலின் கட்புலனாகும் தோற்றத்தை தவிர நெல் அறுவடை மேற்கொள்ளப்படும் காலம் பொதுவாக தீர்மானிக்கப்படுவது. 3 விஷயம் சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா உனக்கு? ஒரு நெல் அறுவடை செய்யறதுக்கு மேற்கொள்ளப்படுகின்ற காலம் பொதுவாக தீர்மானிக்கப்படுவது 3 விஷயத்தின் அடிப்படையில். என்னென்ன? நெல்லிண்ட முதிர்ச்சி சுட்டி, அடுத்தது நெல்லிண்ட ஈரலிப்பு சதவீதம், 3வது பூவரும்பிய காலம் தொடக்கம். காலம் தொடக்கம் கழிந்துள்ள நாட்கள். எஸ், பூவரும்பு தோன்றிய காலம் தொடக்கம் கழிந்துள்ள நாட்களின் எண்ணிக்கை. இதுல உனக்கு தெரிஞ்சிருக்கணும் என்னதுன்னு கேட்டா, நெல் வயல்ல கட்புலனாகும் தோற்றம்னு சொல்றது என்னது? கட்புலனாகும் தோற்றம்ன்றது விஷுவல் அப்பியரன்ஸ். அதை தவிர நெல் அறுவடை மேற்கொள்ளும் போது பொதுவாக தீர்மானிக்கப்படுவதுன்னு கேட்டிருக்கு. விளங்குதா? முதலாவது பாயிண்ட் பாரு, கதிரின் நிறம், தானியங்களின் அடங்கியுள்ள ஈரலிப்பின் அளவு. சரியானு கேட்டா எஸ், இந்த பாயிண்ட் சரி. ஏன்னா உனக்கு தெரிஞ்சிருக்கணும், நெல் வயல்ல நெல் அறுவடை மேற்கொள்ளப்படும் போது பொதுவா தீர்மானிக்கப்படுவது 3 காரணியின் அடிப்படையில தான். நெல்லின முதிர்ச்சி சுட்டி, நெல்லின் ஈரலிப்பு சதவீதம், பூவரம்பு தோன்றிய பின்னர் கழிந்துள்ள நாட்களின் எண்ணிக்கை. அதுல உனக்கு சொல்லியிருக்கான் கட்புலனாகும் தோற்றத்தை தவிரன்னு கேட்டிருக்கான்னா, கதிரின் நிறத்தின் அடிப்படையிலையும் தானியங்களில் அடங்கியுள்ள ஈரலிப்பின் அளவின் அடிப்படையிலையும் தான் நெல்லை அறுவடை செய்யும். பிரிக்ஸ் பெருமானம் வருமா நெல்லுக்கு? இல்ல சார். வராது. அவ பிரிக்ஸ் பெருமானம் வார ஆன்சர் எல்லாத்தையும் வெட்டிடு. அடுத்தது தானியங்களின் மனம்னு கொடுத்திருக்கான், வருமா தானியங்கள மனம்? இல்ல. சோ பில அவ கதிரின் நிறத்தின் அடிப்படையிலையும் தானியங்களை அடங்கியுள்ள ஈரலிப்பின் அளவின் அடிப்படையிலும் தான் நெல்லை அறுவடை செய்யறதுக்கான காலம் தீர்மானிக்கப்படும். உனக்கு தெரியுமா அந்த இது என்ன சொல்றது, கதிரின் நிறம் எப்படி இருக்கணும், என்ன கலரா இருக்கணும் சொல்லி கொடுத்தேன்னா? பொன்னிறம். பொன்னிறமா இருக்கும், பொன் மஞ்சள் நிறமா இருக்கும். ஓகேயா, பொன் மஞ்சள் நிறத்துல இருக்கும், கோல்டிஷ் எல்லோ கலர்ல இருக்கும். அந்த டைம்ல தான் நாங்க அறுவடை செய்வோம். கிட்டத்தட்ட எத்தனை வீதமானவை முற்றிய தருணத்துல? 80% 85 to 90% ஓகேயா, கிட்டத்தட்ட 85 to 90% இதான சந்தர்ப்பத்துல தான், கலர் மாறிய சந்தர்ப்பத்துல தான் நாங்க அறுவடை செய்வோம். ஓகே, சரி, நம்ம மாடல் பேப்பர் கிளாஸ் நாங்க 8:30 ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேயா, சரி, ஓகே. ஸோ நான் 2022 பாஸ் பேப்பர்ல என்ன எல்லா எம்சிக்கியும் முடிச்சுட்டேன். இது வரைக்கும் நாங்க பார்த்த எம்சிக்கு எல்லாத்தையும் நாங்க முடிச்சிட்டோம். சரியா, இது வரைக்கும் தியரியில நாங்க பார்த்த எம்சிக்கு எல்லாத்தையும் நாங்க என்ன செஞ்சிட்டோம், முடிச்சிட்டோம். ஓகே, ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோ. வேற எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீ என்கிட்ட கேட்டுக்கொள்ளலாம். சில விஷயங்கள் தான் இன்னும் நாங்க பார்க்கல. இப்போ மறந்துடாத. அப்ப ஒரு 50 எம்சிக்யூல எங்களால ஒரு 5 எம்சிக்யூ கேள்விகள் மட்டும்தான் இப்பக்குள்ள பார்க்க இயலாது, ஏன்னா அது இன்னும் படிக்கல நம்ம. மற்றபடி எல்லாமே எங்களால் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஓகேயா, அப்ப அதனால மறந்துடாத என்னைக்குமே. சரியா, செய்யக்கூடிய கேள்விகளை செஞ்சிரு. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச், பாய்.